வானத்தையும் பூமியை உண்டாக்குன அந்த தேவனுக்கு முன்பதாகவே தைரியமாக கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி, கவலை, பயம் இல்லாம நம்மளால நிக்க முடியும்னா, நிக்கிற தகுதியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாருன்னா, என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி நிலைமையா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்? உலகத்திலே வல்லமையானவர், அவர் சமூகம் எனக்காக திறந்திருக்குது. எனி டைம் அவர்கிட்ட பேசலாம். ஆமென். எனி டைம் அவர்கிட்ட போய் நல்லா கூடிய குற்ற உணர்ச்சியுடைய கொஞ்சம் கூட அந்த தாமதம் இல்லாம நம்ம பேச முடியும் அப்படின்றார். ஒரு புது சீரீஸ்குள்ள நம்ம என்டர் ஆனோம். கர்த்தரின் ஆசீர்வாதம், அதை பத்தி நம்ம கத்துட்டு வரோம். கர்த்தரின் ஆசீர்வாதம் எப்படி நம்மளை வாழ வைக்கிற தேவனுடைய வல்லமை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆசீர்வாதம் உடனே இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம், நம்மை வாழ வைக்கும் அவருடைய வல்லமை. இந்த ஆசீர்வாதம் யாருக்கு சொந்தம்? எபேசியர் 1 அதிகாரம் அதோடைய 3 வசனத்தை படிக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே சகல ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நம்ம வந்த உடனே, அவரை ஏற்றுக்கொண்ட உடனே நம்ம அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. பாருங்க, we are blessed. ஆனால் ஏன் பிரதர் நான் ஆசீர்வதிக்கப்பட்ட மாதிரி இன்னும் தெரியல? கவனிங்க, கண்ணுக்கு தெரியறத வச்சு ஆசீர்வாதத்தை எடை போடக்கூடாது. ஏன்னா ஆசீர்வாதம்ன்றது கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய சக்தி. என்னை வாழ வைக்கும் வல்லமை ஆசீர்வாதம். அதான் முதல் கற்றுக்கிட்டோம். ரெண்டாவது நான் கற்றுக்கிறோம், என் கண்ணுக்கு தெரியாத தேவனுடைய சக்தி. அப்படின்னா கண்ணுக்கு தெரிகிற சம்பவங்களை வச்சு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோமா இல்லையான்னு சொல்லி நம்ம தீர்மானிக்க கூடாது. அப்படின்னா அர்த்தம், வெளிப்படையா ஒரு சில தீமைகள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அதுக்குன்னு நம்ம ஆசீர்வதிக்கப்படலன்னு அர்த்தம் இல்லை. நல்லா கவனிங்க, ஒரு விசுவாசி ஒரு சில பிரச்சனைகள் மத்தியில் வாழ்ந்துட்டு இருந்தாலும் அவன் மேலே இருக்கிற ஆசீர்வாதத்தில் ஒரு சந்தேகமும் இல்லை, அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன் தான். ஆமென். இன்னைக்கு வேணா நம்மளுடைய வாழ்க்கையை பார்க்கறதுக்கு கொஞ்சம் குழப்பம் நிறைஞ்சதாகவும் பலவீனமாக நம்மளுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்து இதோடைய வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு இதை அறிக்கை செஞ்சு விசுவாசத்தில் வாழ கற்றுக்கிட்டோன்னா, கண்ணுக்கு தெரிகிற அத்தனை சம்பவங்களும் கண்ணுக்கு தெரியாத இந்த ஆசீர்வாதம் மாற்றி அமைக்கும். ஆமென். If you can get a revelation of this truth and keep confessing it and keep living by the blessing, everything that is in the seen world in your life will change by the unseen power of God. இது ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு சக்தி. இந்த சக்தியை நம்ம நம்பி நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வரும்போதே நம்ம ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி நம்ம படிச்சே ஆகணும். வேதத்தில் ஆசீர்வாதம் உடனே நம்ம அவரை பற்றி தான் பேசுவோம். பை தி வே, ஒரு க்ளூ உங்களுக்கு கொடுக்குறேன், விசுவாசம் உடனே நம்ம அவரை பற்றி தான் பேசுவோம். இந்த ரெண்டு விஷயத்தையும் நம்ம அவரை பற்றி தான் நம்ம பேசுவோம். நம்ம ஓகே, என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாம், வெரி குட். அப்போ ஆசீர்வாதத்தை பற்றி கற்றுக்கணுன்னாலும் ஆபிரகாம் வாழ்க்கையை ஸ்டடி பண்ணோம், விசுவாசத்தை பற்றி கற்றுக்கணுன்னாலும் ஆபிரகாம் வாழ்க்கையை நம்ம ஸ்டடி பண்ணோம். ஆபிரகாம் அப்படின்றவர் இந்த ரெண்டு சத்தியங்களை ரொம்ப அதிகமாக தன்னுடைய வாழ்க்கையில் வெளிப்படுத்தினதை நம்ம பார்க்குறோம். அவர்கிட்ட இருந்து விசுவாசத்தையும் கற்றுக்க முடியும், ஆசீர்வாதத்தையும் கற்றுக்க முடியும். பை தி வே, அது ரெண்டும் சம்மந்தப்பட்டது தான். விசுவாசமும் ஆசீர்வாதமும் சம்மந்தப்பட்டது தான். ஸோ இன்னைக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு சில வாரங்கள் ஆபிரகாம் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் எப்படி வேலை செஞ்சிச்சு, நம்மளும் எப்படி அந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஆமென். இந்த ஆசீர்வாத ரகசியத்தை கற்றுக்கிட்டோன்னா கிறிஸ்துக்குள்ளாக நமக்கு என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதனால் வாங்க வேகமாக நம்ம கலாத்தியர் 3 அதிகாரம் 13 வசனத்துக்கு நம்ம போகலாம். Galatians chapter 3 and verse number 13. எடுத்துக்கிட்டீங்களா? Galatians chapter 3 and verse number 13 and 14. 13, 14 ரெண்டையுமே நம்ம இன்னைக்கு படிக்க போகிறோம். அதிலிருந்து ஒரு சில விஷயங்களை நம்ம கற்றுக்க போகிறோம். நான் படிக்கிறேன், கவனிங்க. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, அவர் சபிக்கப்பட்டவரா மாறல, அவர் சாபமாகவே மாறிவிட்டார். அவர் பாவியா மாறல, அவர் பாவமாக மாறிவிட்டார். ஏன்னா அவருக்குள்ள பாவம் இல்லை, அவரும் பாவம் செய்யல. அதனால் அவரை பாவின்னு ஒரு காலமும் ஒருத்தனும் சொல்லவே முடியாது, கூடாது. அது தேவ தூஷணம். ஆனால் பாவத்தை அவர் சுமந்து கொண்டதுனால அவர் பாவமானார். அவருக்குள்ள பாவம் இல்லாததுனால சாபம் அவர் மேலே தங்கவே தங்காது. அவர் சபிக்கப்பட்டவர் இல்லை. ஆனால் பாவமாக மாறின அவர் நமக்காக சாபமாகவும் மாறிட்டாரு. He became the very essence of curse. ஞாபகம் வச்சுங்க அதை.
அவர் சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அப்போ பழைய ஏற்பாட்டு புத்தகத்தில் எந்த சாபத்தை பார்த்தாலும் நம்ம பயப்பட தேவையில்லை. ஏன்னா அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவானார் அவர் மேலே சுமந்து கொண்டார். அந்த சாபம் நமக்கு வரவே வராது, அது பழிக்கவே பழிக்காது. ஸோ இப்போ சாபத்திலேருந்து நம்மளை மீட்டெடுத்துட்டார். சரி, அதை நம்ம பார்த்துட்டோம். ஸோ நோ மோர் அண்டர் த கர்ஸ் ஆஃப் த லா. நியாயப்பிரமாணத்து சாபத்திலிருந்து நம்ம மீட்கப்பட்டிருக்கிறோம் நம்ம பார்த்துட்டோம். 14ஆம் வசனத்தை பாருங்க. சாபம் போனது மட்டும் இல்லை, ஆண்டவர் ஒரு புது டெபாசிட்டை ஏற்படுத்துறாரு. ஹல்லேலூயா, கம் ஆன். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்களேன். உங்களுக்கு ஃபீஸ் பெண்டிங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. உங்கள் காலேஜில் ஒரு நாள் ஆஃபீஸ் கிளர்க் உங்களை கால் பண்ணி சொல்கிறாங்க, உனக்கு இவ்வளோ 1000 ரூபாய் பெண்டிங் இருக்குது பணம், அதெல்லாத்தையும் நான் கேன்சல் பண்ணுறேன். தேங்க்யூ சார் அப்படின்றோம் நம்ம. தேங்க்யூ மேடம், ரொம்ப நன்றி. இவ்வளோ பெண்டிங் ஃபீஸ் இருந்துச்சு, அது எல்லாத்தையும் நீங்கள் கேன்சல் பண்ணதுக்காக நன்றி. அது ஆசீர்வாதம் தான். ஆனால் கூடவே அவங்க சொல்கிறாங்க, என்ன தெரியுமா சொல்கிறாங்க, பை த வே இன்னும் 3 மாதம் உன்னுடைய கோர்ஸ் இருக்குது, அந்த 3 மாதத்துக்கான ஃபீஸை நானே உனக்கு கட்டுறேன்னா அது எப்படி இருக்கும் பாரு. அது டபுள் ஆசீர்வாதம், அது வேற லெவல் ஆசீர்வாதம். கரெக்டாக இல்லையா? கமான். ஸோ அப்படி தான் நடக்குது பாருங்க. சாபத்திலிருந்து அவர் நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டது மட்டும் உண்மை இல்லை. 14ஆம் வசனத்தை பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். புறஜாதிகள் ஒரு ஆமென் சொல்லுங்க. நம்ம எல்லாரும் புறஜாதிகள் தான், சரியா? கவனிங்க. ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம், எல்லாரும் சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போ சாபத்திலேருந்து அவர் கேன்சல் பண்ணது மட்டும் இல்லை, புதுசாக ஒன்று ஆட் பண்ணுறாரு. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் சொல்லி ஒன்று ஆட் பண்ணி விட்டுறாரு. பேங்க்காரங்க நம்மளை கால் பண்ணி, உன்னுடைய லோன் பல லட்சங்கள் பெண்டிங் இருக்குது, ஆனால் உங்கள் மேலே தயவாக இருக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறோம், ஒரு கிஃப்டாக எடுத்துங்க இதை, இனி நீங்கள் கடன் கட்ட தேவையில்லை, உங்கள் கடனெல்லாம் நாங்கள் ரத்து பண்ணுறோம், நாங்கள் ரத்து செய்கிறோம், கேன்சல் பண்ணுறோம் அப்படின்னா சந்தோஷம் நமக்கு கண்டிப்பாக. அப்புறம் என்ன நம்ம சொல்கிறாங்க, பை த வே உங்கள் அக்கௌண்ட் காலி ஆகிறத நாங்கள் பார்க்குறோம், அதனால் ஒரு 10 லட்சம் நாங்களே உங்களுக்காக டெபாசிட் பண்ணிக்கிறோம். அது என்னது அது? இப்போ சொல்லுங்க பார்க்கல பிரதர், இந்த மாதிரிலாம் ஓவராக பேசாதீங்க பிரதர், தோணுதா இல்லையா நம்மளுக்கு? நான் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி ஓவராக பேசுறதுக்கு இப்படி பண்ணுறீங்களே, இந்த மாதிரி ஓவராக கர்த்தர் பண்ணுனா என்ன பண்ணுவோம் நம்ம? அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம். அப்போ சாபத்தை நம்மகிட்ட இருந்து எடுத்தது மட்டும் இல்லை, ஒரு புது டெபாசிட்டை கொண்டு வர்றாரு நம்மளுடைய அக்கௌண்ட்டில். என்னன்னு, நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை உடையவன் அப்படின்னு சொல்லி ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வந்திருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். The blessing of Abraham. இப்போ இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடனே நமக்கு நிச்சயமாக ஞாபகம் வருது என்னன்னா, அவருடைய பொருளாதார செழிப்பு ஞாபகம் வருது. ஆபிரகாம் ஏராளமான ஆடு மாடுகளுடைய பெரிய பிஸ்னஸ் மேனாக இருந்து, ஆடு மாடுகள் ஒன்று பிஸ்னஸ் ஞாபகம் வச்சுங்க. அதை ஆடு மாடுகளுடைய பெருக்கோன்றது பிஸ்னஸ். உள்ளாக இருக்கலாம், மில்க் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், டெய்ரி ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், மீட்டு, இது எல்லாமே அந்த மிருக ஜீவன்கள்ட்ட தான் கிடைக்குது. அந்த காலத்தில் எத்தனை ஆடு மாடுகள் இருக்குதோ அவ்வளோ பெரிய ஐஸ்வர்யவான் அர்த்தம். அதெல்லாமே பிஸ்னஸ் பற்றி பேசுதுன்னு அர்த்தம். ஸோ ஆபிரகாம் வந்து அந்த காலத்தில் மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன், அது நம்மளுக்கு ஞாபகம் வருது. ஆபிரகாம் ரொம்ப இளமையாக இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரிய வருது. 100 வயசுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 20-25 வருஷத்துக்கு அப்புறம் சாரால் மரிச்சிட்ட பிறகு திரும்பவும் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அப்புறம் இன்னொரு 6 பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாரு. அப்போ சரீரீகமாக அவர் ஆசீர்வதிக்கப்பட்ட நபராகவும் இருக்கிறார். கரெக்டாக இல்லையா? அப்புறம் நம்மளுக்கு ஞாபகம் வருது, அவருடைய மனைவி ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, பிள்ளைகள் ஒரு சாம்பியன்ஸாக எழும்புறாங்க. இதெல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம். இப்போ இவ்வளோ ஆசீர்வாதங்களை பற்றி பேசும்போது இப்போ நம்மளுக்கு டவுட் வருதா இல்லையா, இதில் எது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? இது எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சார். இந்த இடத்துல சொல்லப்படுகிற அந்த ஆபிரகாமின் ஒருமை, சரியா? சிங்குலர் பிளெஸிங் எது? இப்போ நல்லா கவனிங்க, அந்த வசனத்தில் ஆசீர்வாதங்கள்னு போட்டிருக்குதா ஆசீர்வாதம்னு போட்டிருக்குதான்னு சொல்லி, ஒருமையா பன்மையா அப்படின்னு பார்க்கலாமா நம்ம? பாருங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகும். So he is talking about one blessing, ஒரு குறிப்பிட்ட ஆசீர்வாதத்தை பற்றி பேசுறார். அந்த ஆசீர்வாதம் தான் இந்த எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது. So there is one specific blessing that God is talking about. அது ஆசீர்வாதம் என்ன பார்க்கலாமா? இப்போ அடுத்தது வசனத்தை நம்ம போகலாம் பாருங்க, எப்படி இது கண்டுபிடிக்கலான்ட்டு. அதே அதிகாரம் 6ஆம் வசனத்துக்கு வாங்க. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது என்னன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாமா? அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. கவனிச்சிங்களா? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. ஓகே, அப்போ இங்கே ஆண்டவர் ஆடு மாடு பற்றி பேசல, தங்கமும் வெள்ளியும் வைடூரியங்களை பற்றி பேசல, அவர் வாலிபராக இருந்தார் அப்படின்றத பற்றி பேசல, அவர் ரொம்ப தெம்புள்ளவராக இருந்தார், இப்படி இதை பற்றியெல்லாம் பேசல. ஆண்டவர் வேற ஏதோ விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாரு பாருங்க இந்த இடத்துல. ஆபிரகாம்
தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க, விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. righteousness by faith, righteousness by faith. சோ ஆண்டவர் எது மேல ஃபோக்கஸ் பண்றாரு பாருங்க. இதுதான் எல்லா ஆசீர்வாதங்களுக்கும் காரணமா இருந்திருக்கிற ஒரு ஆசீர்வாதம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. இந்த இடத்துல உங்களுக்கு நான் டிக்ளேர் பண்றேன், இப்பவே கிளியரா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். this blessing of Abraham என்ன தெரியுமா? righteousness by faith. எழுதிங்க, क्वेश्चनக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு. கலாத்தியர் 3:14 ஒரு குறிப்பிட்ட ஆபிரகாமின் ஆசீர்வாதம் அப்படின்னு கொடுக்கப்பட்டது. அது என்னது? அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. தேவ நீதி, இலவசமா கிடைக்கிற தேவனுடைய நீதி. அந்த தேவன் நீதியின் நிமித்தம் நம்ம எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆகிறோம் பாருங்க. அவர் சொல்றாரு, ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள். ஓகே, ஆபிரகாமின் பிள்ளைகள்னா யாருன்னு உடனே நம்மளுக்கு தெரியும், நேச்சுரலா நம்ம பேசுறோம். யாரு? இஸ்ரவேல் ஜனங்க. ஏன்னா சரீர பிரகாரமாக அவங்க தான் ஆபிரகாமின் சந்ததி. ஆனா இங்க அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு, உண்மையான ஆபிரகாமின் சந்ததி யார் தெரியுமா? அவங்க ஆபிரகாமின் சந்ததி இல்லைன்னு சொல்லல, ஆனா ஒரு மேலான ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தி காமிக்கிறாரு. எப்படி ஆபிரகாம் விசுவாசத்தினால நீதிமான் என்னப்பட்டாரோ, அதே போல இன்னைக்கு யார் யாரு இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோமோ நம்ம எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டது மட்டும் இல்ல, நம்ம தான் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததி. ஏன்னா அவரை போலவே நம்மளும் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம், என்னுடைய கிரியைகளால இல்ல, என்னுடைய பயபக்தியால இல்ல, என்னுடைய கீழ்ப்படிதலால இல்ல, இயேசுவை விசுவாசிச்சது நிமித்தம் நான் நீதிமான் என்னப்படுகிறேன். கைவெட்டி சொல்லுங்க பார்க்கலாம், நான் தேவ நீதி உடையவனா இருக்கிறேன், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடையவனா இருக்கிறேன். தேவ நீதியை நம்ம பெற்றுக்கொண்டிருக்கிறோம். இந்த நீதினா என்ன தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம மனசு திறந்து பேசக்கூடிய ஒரு தைரியம். ஆண்டுடைய சமூகத்தில் ஒரு தப்பும் பண்ணாதவன் போல போய் நிற்கிற ஒரு திறன், போய் நிற்கிற ஒரு தகுதி. எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க அது நம்மளுக்கு கிடைச்சிருக்குதுன்னு சொல்லி. கவனிச்சிங்களா நான் என்ன சொன்னேன்னு சொல்லி? கொஞ்சம் கூட பயம் இல்லாம, கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி உடைய அளவுக்கு கூட குற்ற உணர்ச்சி இல்லாம ஆண்டுடைய சமூகத்தில் தாராளமா போய் நின்று அவரை தொழுது கொள்ளவும் அவரோட உறவாடவும் ஒரு தகுதியை பெற்றிருக்கிறோம் தெரியுமா? அதுதான் நீதி. இட்ஸ் கால்ட் ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். ரைட் ஸ்டாண்டிங் வித் காட். தேவன் முன்பதாக நிற்கிற அந்த தகுதி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். என்ன பாருங்க, வானத்தையும் பூமியை உண்டாக்குன அந்த தேவனுக்கு முன்பதாகவே தைரியமாக கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி, கவலை, பயம் இல்லாம நம்மளால நிற்க முடியும்னா, நிற்கிற தகுதியை தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார்னா, என்ன மாதிரி பிரச்சனையா இருந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ண முடியும், என்ன மாதிரி நிலைமையா இருந்தாலும் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்? உலகத்திலே வல்லமையானவர், அவர் சமூகம் எனக்காக திறந்திருக்குது. எனி டைம் அவர்கிட்ட பேசலாம். ஆமென். எனி டைம் அவர்கிட்ட போய் நல்லா கவனிங்க, குற்ற உணர்ச்சியுடைய கொஞ்சம் கூட அந்த தாமதம் இல்லாம நம்ம பேச முடியும் அப்படின்றார் ஆண்டவர். இந்த நீதி நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இது நம்மளுடைய சொந்த பரிசுத்தத்தினால இல்ல. we don't gain this righteousness by our own works. நம்ம சொந்த கிரியைகளை பார்த்தா நம்ம யார் தான் 100% கரெக்டா இருக்க முடியும்? தேவநீதின்றது 100%. எப்படி நம்ம வாழ முடியும்? எப்படி நம்ம சொல்ல முடியுமா, தைரியமா சொல்ல முடியுமா, ஒரு நாள் கூட நான் பைபிள் படிக்காம வீட்டை விட்டு போனதில்லை பிரதர் அப்படின்னு சொல்லி? நம்ம வாஞ்சையா இருக்கிறோம், ஆனா என்னைக்காவது ஒரு நாள் தவறி இருக்கிறோம். ஒரு நாள் கூட நான் ப்ரேயர் பண்ணாமல் வீட்டை விட்டு போனதில்லை பிரதர் அப்படின்றோமா? நம்ம சொல்ல முடியுமா நம்மளால? ஒரு வேலை இல்லை. இமேஜின் பண்ணுங்க, அடுத்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ்லன்னு வச்சுங்களேன், ஜெபம் பண்ணாமல் நான் வீட்டை விட்டு வெளியே போனதே இல்லை. ஆனால் கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க, பாதுகாப்பாக கொண்டு வந்திருக்கிறார் பாருங்க. இன்னைக்கு வீட்டை விடும் போது எவ்வளோ பேர் ஜெபம் பண்ணாமல் வந்தோம், ஆனாலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்திருக்கிறார், பத்திரமா கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அப்படின்னா நம்ம சொந்த கிரியைகளை பார்த்தா நம்ம எப்பவுமே லேக்கிங் தான், எப்பவுமே ஒரு குறை இருந்தே இருக்கும். ஆனா தேவனுடைய நீதி நம்மளுக்கு உண்டா இருக்கிறதுனால நமக்கு தெரியுது நம்ம நீதிமான்களா இருக்கிறோம். ஆமென். நல்லா கவனிங்க, சொந்த கிரியைகளால யாரும் நமக்கிட்ட வந்து சொல்ல தேவையில்ல நம்ம குறைவானவர்கள், நமக்கே தெரியும் நம்ம குறைவானவர்கள்னு சொல்லி. ஹல்லேலூயா. ஆமென். உண்மையா இல்லையா? அதனால தான் இந்த சுயநீதியை நம்பினோன்னா நம்மளுக்கு தைரியமே வராது. இந்த சுயநீதியை நம்பிட்டோன்னா நம்மளுக்கு விசுவாசமே வராது. இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், நல்லா கை உயர்த்தி கர்த்தரை ஆராதிக்கிறீங்க, நல்லா ஆராதிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒரு எண்ணம் வருது உங்களுக்கு. என்னன்னு தெரியுமா? போன வாரம் நீ அவ்வளோ சரியா ஜெபம் பண்ணல. அப்படியே கை கொஞ்சம் கீழே போதா இல்லையா? யாரும் பெருசா நம்மளை வந்து ஞாபகப்படுத்த தேவையில்ல பாருங்க, நமக்கே தெரியும், நமக்கே தெரியும், நமக்கு தெரியும். பக்கத்தில் ஒரு பார்த்து சொல்லுங்க, அதை பற்றி எனக்கு ஒரு பிரசங்கம் வேண்டாம் சொல்லி, எனக்கு தெரியும் நான் குறைமானவன். என் சொந்த
கிரியைகளால் நான் நீதிமான் இல்லைன்னு எனக்கு தெரியும். அப்புறம் ஒரு பறவைகள் விற்கிற எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் விற்கிற ஒரு ஸ்டோர் இருந்துருக்குது, ஒரு கடை. அந்த கடைக்கு முன்னாடி காலையிலேயே அந்த பறவைங்க அப்புறம் இந்த மிருகங்க நாய்க்குட்டி பொண்ணுக்குட்டிலாம் விற்கிறாங்க இல்லையா. சரி, அந்த கடை இருக்குது. அதுக்கு முன்னாடி இந்த ஆண்டி ஒருத்தர் கடைக்கு போகலான்னு போயிருக்கிறாங்க. போன உடனே வெளியே இந்த கிளியை வந்து ஒரு கூண்டில் தொங்க விட்டு இருந்துக்கிறார் இவர். டக்குன்னு அந்த கிளிக்கு பேச தெரிஞ்சுக்குது. அது கூப்பிட்டுச்சு அந்த ஆண்டியை. என்னன்ட்டு ஆண்டி அப்படின்னோட திரும்பி யாரா என்ன கூப்பிட்டுது, இந்த குரலில் யார் கூப்பிடுறது என்ன, இவ்வளோ கொடூரமான குரலில் பார்த்தா அந்த கிளி தான் பேசி இருந்துக்குது. ஆண்டி நீங்கள் ரொம்ப அசிங்கமாக்குறீங்க அப்படின்னுச்சான். அது இது என்னடா இப்படி பேசுது நம்மளன்ட்டு சுற்றி முற்றி பார்த்து சரி யாரும் கேட்கலன்ட்டு அது போயிட்டாங்க அந்த ஆண்டி. சரி, திரும்பி கடையிலேருந்து ரிட்டர்ன் வராங்க. அதே வழியாக தான் வந்தாகணும். அவங்க மறந்துட்டாங்க, இந்த மாதிரி கிளி பேசின மறந்துட்டாங்க. திரும்பி அதே வழியாக நடந்து வராங்க. நடந்து வந்தோன்னு திரும்பி ஆண்டின்னு அதே சத்தம். ஐயோ இது நான் திரும்பி கூப்பிடுதேன்னு பார்த்தா ஆண்டி நீங்கள் ரொம்ப அசிங்கமாக்குறீங்க. திரும்பவும் ஒரே பேச்சா ரைட் இருக்குது அம்மாவுக்கு. இதெல்லாம் இப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு அடுத்த நாள் சரி வரலான்னு அடுத்த நாள் இந்த கிளி ஏதாவது சொல்லிட்டு அவங்ககிட்ட சண்டை பிடிக்கிறேன் பாரு இன்றைக்கி நான் இந்த மாதிரி வார்த்தையை சொல்லி கொடுத்தா எப்படி பிஸ்னஸ் வளரும், ரோட்டில் இருக்கிறவங்களா திட்டுத்தான் இது வேலையா அப்படின்ட்டு அதே வழியாக நடந்து போகிறாங்க இந்த ஆண்டி. திரும்பியும் அந்த கிளி அவங்களை கூப்பிட்டு ஆண்டி நில்லுங்க ஒரு நிமிஷம், நீங்கள் ரொம்ப அசிங்கமாக இருக்கிறீங்க. ஒரே சண்டை. உள்ளே போய் என்ன வளர்த்து வச்சிருக்கிற நீ, என்ன சொல்லி கொடுக்குற நீ, எப்படா இந்த ஏரியாவில் உன் கடை இருந்துருமா, நான் யார் தெரியுமா உனக்கு, நான் யாரோட ஒய்ஃப் தெரியுமா, அவ்வளோ பேச்சு பேசிட்டு அவர் சொல்லியிருக்கிறார். சரி சரி விடுங்க, நீ அந்த மாதிரி பேச வேண்டாம், நான் சொல்லிடுறேன், நான் நீங்கள் எதை கவலைப்படாது, தயவுசெய்து விட்டுருங்க அப்படின்ட்டு. சரி வரேன் நான் பார்க்குறேன் நான் அப்படின்ட்டு இந்த மாதிரி கடைக்கு போகிறாங்க. திரும்பி இந்த பக்கம் ரிட்டர்ன் வந்தாங்களாம். பேசி பார்த்துட்டு கல்லால் சாவடிக்கணும் பாரு இந்த கிளி அப்படின்ட்டு ஒரே வெறித்தனத்தில் வந்துக்கிறாங்க இந்த அம்மா. கரெக்டாக திரும்பியும் கூப்பிச்சாங்க கிளி. ஆண்டின்னு உடனே இவங்க திரும்பினாங்களா, என்ன அதான் உங்களுக்கே தெரியுமே போங்க நான் அனுப்பி விட்டுச்சான். அது நான் இப்போ பிரசங்கம் பண்ண தேவை அந்த கிளி மாதிரி. இன்னைக்கு நீர் பாவி, நீங்கள் செஞ்சது சரியில்லை, நீங்கள் தவறிட்டீங்க, நீங்கள் 100% கரெக்ட் இல்லை, நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்க அப்படி பண்ணிட்டீங்க. நமக்கு தெரியும், நம்ம மனசாட்சியே நம்மள்கிட்ட பார்த்து பேசுது. தேவன் மட்டும் இரக்கத்தினாலையும் கிருபையினாலையும் அவருடைய குமாரனுடைய ரத்தத்தினால நம்மளை கழுவலைன்னா இங்கே ஒருத்தருமே பெருமை பாராட்ட முடியாது. ஆண்டவர் முன்னாடி நிற்கிற தகுதியும் அவருடைய வசனத்தை கேட்குற தகுதி நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லி நல்ல வேலை கிருபையால் கிடைச்சது, விசுவாசத்தினால பெற்றுக்கொண்டோம். அவர் காட்டினது கிருபை, நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணது விசுவாசம். இது ரெண்டும் இணைஞ்சிச்சுன்னா கிடைக்கிறது தான் ரட்சிப்பு, தேவ நீதி அனைத்துமே. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? அது இலவசமா கிடைக்கிற விசுவாசத்தினால உண்டாகிற தேவனுடைய நீதி. எல்லாரும் கை உயர்த்துங்க, எல்லாரும் சொல்லுங்க, நான் கீழ்ப்படிந்ததுனால இல்ல, சொல்லுங்க அவருடைய கீழ்ப்படிதலை நம்பினதுனால நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். 2 கை உயர்த்தி கொஞ்ச நேரம் கர்த்தருக்கு நன்றி செலுத்தி சொல்லுங்க, I am righteous by the grace of God, I am righteous by faith. நான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், நான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஓ என் சொந்த கிரியைகளால இல்லை, என் பயபக்தினால இல்லை, கர்த்தருக்கு நன்றி, நான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். Thank you Lord, thank you Jesus, hallelujah. நன்றி ஆவியானவரே, விசுவாசத்தினால நீதிமானாக்கி இருக்கிறீங்க. நன்றி ஆவியானவர். அப்படி நான் அர்த்தம், ஒவ்வொரு தடவையும் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லாம, பயம் இல்லாம, குழப்பம் இல்லாம தாராளமாக அவர்கிட்ட வந்து நிற்கலாம், அவர்கிட்ட உறவாடலாம். தகப்பன் அப்படின்ற உரிமையில் அவர்கிட்ட நம்ம பேசலாம். அப்போ ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா விசுவாசத்தினால உண்டாகிற நீதி. பாருங்க எப்படி அப்படிதான் கண்டினியூ ஆகுது இந்த வசனம். ஆகையால் விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்களே ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று அறிவீர்களாக. மேலும் தேவன் விசுவாசத்தினாலே புறஜாதிகளை நீதிமான் ஆக்குகிறார் என்று வேதம் முன்னாக கண்டு உனக்குள் சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆபிரகாமுக்கு சுவிசேஷமாய் முன்னறிவித்தது. அவர் சொல்றாரு, அதனால தான் ஆபிரகாம் அழைக்கும் போதே கர்த்தர் சொன்னாரு, உனக்குள் உலகமே ஆசீர்வதிக்கப்படும். எதை மனசுல வச்சுன்னு கர்த்தர் சொன்னாரா, நீ எப்படி விசுவாசிச்சு நீதிமானான அதே மாதிரி நிறைய பேர் என்னை விசுவாசிச்சே நீதிமான் ஆவாங்க அப்படின்ற கர்த்தர் அப்பவே பார்த்துட்டு சொன்னார். ஆபிரகாம், நீ எப்படி விசுவாசத்தினால நீதிமானோ அதே போல அநேகர் விசுவாசத்தினால நீதிமானாக போறாங்க. அதை வச்சு தான் சொல்றேன், உனக்குள் அநேகர் நீதிமான் ஆக்கப்பட போறாங்க, இல்லைன்னா உனக்குள் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட போறாங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர் மூலமா அவருடைய சந்ததியிலிருந்து வந்த இயேசு கிறிஸ்துவ விசுவாசத்தை நம்ம எல்லாருமே நீதிமானாக்கப்பட்டோம். 9ஆம் வசனம் பாருங்க. அந்தபடி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசம் உள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் அது. வாட் இஸ் தட் blessing?
வெரி குட். தேவ நீதி இல்லை இப்படி சொல்லாமா? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, அப்படி ஆன்சர் பண்ண போறீங்க. சரியா? அப்ப தொடர்ந்து அவர் சொல்லிட்டே இருக்க. அந்த ஆசீர்வாதம் திரும்ப திரும்ப அவர் கொண்டு வர்றாரு பாருங்க. அவர் சொல்ற அந்தபடினா அர்த்தம் அதே மாதிரி ஆபிரகாம் மாதிரியே நம்மளும் விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். அவரை போல நம்மளும் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். அடுத்தது பாருங்களேன், நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். எந்த சாபம்? நியாயப்பிரமாணத்து சாபம். பாருங்க, நியாயப்பிரமாணத்து கிரியைகளை செய்யலனா தான் சாபம் வருதுன்னு சொல்லக்கூடாது. நியாயப்பிரமாணத்து கீழே வந்த உடனே சாபம் தான். சாபம்ன்றது மனுஷன் தவறா செஞ்சதுனால வர்றதில்ல. எப்ப அவன் எனக்கு ஆண்டவர் வேண்டாம், நானே என்ன நீதிமானா பார்த்துக்கிறேன், நானே கீழ்ப்படிஞ்சு அப்படியே பரிசுத்தவானா மாறிடுறேன்னு சொல்லி சொந்த கிரியைகள் கீழே வர்றானோ அப்பவே அவன் சாபத்துக்குள்ள வந்துட்டான்னு சொல்லி பவுல் சொல்றாரு. நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்ட உடனே சாபத்துக்கு உட்பட்ட ஒரு ஜனமாக அவங்க மாறிடுறாங்கன்னு எழுதி இருக்குது. 11 வருஷம் பாருங்க, நியாயப்பிரமாணத்தினாலே ஒருவனும் தேவனிடத்தில் நீதிமான் ஆகிறதில்லை என்பது வெளியரங்கமாக இருக்கிறது. எல்லாருக்கும் தெரிய வந்துருச்சு, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளால யாருமே நீதிமானாக முடியாது, ஏனெனில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. ஆமென். எதனால நீதிமான் உண்டாக்கப்படுகிறான்? விசுவாசத்தினால. எதனால அந்த நீதிமான் வாழணும்? விசுவாசத்தினால. எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் நல்லவர்னு? எத்தனை பேர் நம்புறீங்க இயேசு சிலுவையை சுமந்தார் நமக்காக? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க அவர் நம்ம பாவங்களை ஏற்றுக்கொண்டார், நமக்காக மரித்தார், நமக்காக உயிர்த்தெழுந்தார்? இந்த விசுவாசம் தான் நம்மளுடைய நீதி. ஆண்டவர் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணும்போது நம்ம செஞ்ச தவறுகள் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாது, நம்ம செஞ்ச நன்மையான கிரியைகள் நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடாது. ஆண்டவர் முன்னாடி வரும்போது இயேசு கிறிஸ்து மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியணும். அவர் நல்லவர், அவர் பெரியவர், அவர் எனக்காக மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். அவர் சொல்றாரு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறதே. நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். அப்ப நியாயப்பிரமாணத்தை கீழே வாழும்போது விசுவாசம் வேலை செய்யாது. ஏன்? ஏன்னா நம்மளை தான் பார்த்துக்கிறோம். நியாயப்பிரமாணம்னா என்னது? நீ ஒழுங்காரு, நீ கரெக்டாரு, நீ கொலை செய்யாது இருப்பாயாக, நீ இச்சையாது இருப்பாயாக, நீ பொய் சொல்லாது இருப்பாயாக, நீ என்ன செய்யறியோ அதுதான் அப்படின்ட்டார் ஆண்டவர். அதில் விசுவாசம் வேலை செய்யுமா? செய்யாது. ஏன்? ஏன்னா நம்ம யாரை பார்த்துன்னுக்குறோம்? நம்மளை தான் பார்த்துன்னுக்குறோம். ஆண்டோடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் நம்ம தான் ஞாபகம் வரும். இன்றைக்கி நான் கரெக்டாக இருந்தேன்னா, என் எண்ணங்கள் கரெக்டாக இருந்துச்சா, என் செயல்கள் கரெக்டாக இருந்துச்சா, என் வார்த்தை சரியாக இருந்துச்சா, விசுவாசம் பட்டுன்னு போயிடுது அங்கேயே. ஏன்? என்னை பார்க்கும்போது விசுவாசம் வேலை செய்யாது. உங்களை நீங்களே பார்த்தீங்கன்னா விசுவாசம் வேலை செய்யாது. ஏன்னா நம்முடைய நீதியில் நம்ம குறைவுபட்டவங்களா இருக்கிறோம். அதனால தான் பவுல் சொல்றாரு, நியாயப்பிரமாணமோ விசுவாசத்திற்குரியதல்ல, அவைகளை செய்கிற மனுஷனே அவைகளால் பிழைப்பான். இப்போ எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆரம்பத்தில் படிச்ச வசனம் வருது பாருங்க. இவ்வளவு நேரம் எதை பத்தி பார்த்தோம்? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, அதை பற்றி தானே பார்த்துட்டு வந்தோம். இப்போ அவர் சொல்றாரு, மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் என்ன? ஆசீர்வாதம் இப்பதான் படிச்சேன் இவ்வளவு நேரம். என்ன ஆசீர்வாதம் அது? தேவ நீதி. விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. அந்த நீதி நம்ம எல்லாருக்குமே உண்டாகும் சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்றது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இன்னொரு ப்ரூஃப் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் வாங்க. ரோமர் 4:13. இன்னைக்கு கலேஷியன்ஸ் 3, ரோமன்ஸ் 4, இது ரெண்டு தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பேசேஜஸாக இருக்க போகுது. ரோமன்ஸ் chapter 4 verse number 13 and 14 உங்களுக்கு நான் படிக்கிறேன், கவனிங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியால் கிடைத்தது. இன்னொரு தடவை ஆண்டவர் எதை மென்ஷன் பண்றாரு? இப்ப விசுவாசத்தினால் வருகிற நீதியால் கிடைக்கிறது. ஆமென். How does a blessing come? By righteousness, by faith. விசுவாசத்தினால வர்ற நீதி. 14ஆம் வசனத்துக்கு நம்ம லேட்டரா வரலாம். ஆனா திரும்ப இந்த வசனத்தை நமக்கு கிடைக்குது பாருங்களேன். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்ப நம்ம எல்லாரும் சந்தோஷப்படலாம். இன்னைக்கு ஆபிரகாமை போல நம்மளும் அவரை விசுவாசிச்சதுனால நம்ம எல்லாருமே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்ட உடனே கர்த்தர் நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்குறார். சரியா? இப்போ ரோமர் 4 இருக்கிறோம் இல்லையா? அப்படியே 14ஆம் வசனத்தை படிச்சிடலாமா? 14ஆம் வசனத்தை படிச்சிடலாம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்குத்தத்தமும் அவமாகும். உங்கள்கிட்ட சொல்லல,
நியாயப்பிரமாணத்துக்கு கீழே வந்தோடனே என் விசுவாசம் வேலை செய்யறது இல்லை, அது எம்டி ஆயிடுது. ஏன்னா நான் என்னையே பார்த்துன்னு இருக்கிறேன், அப்புறம் விசுவாசமே வேலை செய்ய மாட்டேங்குது. ஐயோ பிரதர், நான் எங்கள் பிரதர் கரெக்டாக இருந்திருக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், ஆனால் என்னால் முடியல அப்படின்னு வரும். விசுவாசம் ஒன்றும் இல்லாமல் போயிடுது. இப்போ 13ஆம் வசனத்தை திரும்பியும் படிக்கலாம் பாருங்க. இதில் இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு எடுத்து காமிக்கணும்னு ஆசைப்படுறேன். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்கும் அவருடைய சந்ததிக்கும் நியாயப்பிரமாணத்தினால வரல, விசுவாசத்தினால் வருகிற நீதியால கிடைக்குது. அப்போ ஒரு வாக்கு தத்தம் நமக்காக இருக்குது. எல்லாம் சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறதுனால எனக்கு கர்த்தர் ஒரு வாக்கு தத்தத்தை வச்சிருக்கிறார். இப்போ இதுவரைக்கும் எத்தனை பேர் புரிஞ்சுச்சு? ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? அது என்ன? அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்ன்ற ஒரு விஷயம். வாட் இஸ் தட்? ஒன் பிளெஸிங். விசுவாசத்தினால் வருகிற நீதி. இப்போ அந்த விசுவாசத்தினால வருகிற நீதினால நமக்கு என்ன கொடுக்கப்படுது? ஒரு ப்ராமிஸ். இப்போ 3வது ஸ்டேஜுக்கு நம்ம வரோம். ஒரு ப்ராமிஸை கர்த்தர் கொடுக்குறார். ஆக்சுவலாக அதை தான் நம்ம கலாத்தியர் 3:14 கூட நம்ம பார்க்குறோம் பாருங்க. கலாத்தியர் 3:14 வரலாம். Galatians 3 and verse number 13 பாருங்க. 13-14 13ல பார்க்குறோம், மரத்தில் தூக்கப்பட்டவனும் சபிக்கப்பட்டவனும் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். அதனால என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிச்சு. அதான் விசுவாசத்தினால வர்ற நீதி. தொடர்ந்து பாருங்க, ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்கு தத்தத்தை. இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொள்கிற வாக்கு தத்தம் ஒன்றும் போட்டிருக்குது. ஆனால் ரோமன்ஸ் 4:13ல இன்னொரு வாக்கு தத்தத்தை பற்றி கர்த்தர் கொடுத்துருக்கிறார். ஸோ தேர் ஆர் லாட் ஆஃப் ப்ராமிசஸ் இன் த பிளெஸிங். இங்கே ஆவியானவர் பற்றின ஒரு ப்ராமிஸ் இருக்குது. ஆனால் ரோமன்ஸ் 4:13ல ஒரு வித்தியாசமான ப்ராமிஸ் இருக்குது. அந்த ப்ராமிஸ் என்னன்னு சொல்லி நம்ம போலாமா? வாங்க, ரோமன்ஸ் 4:13 பாருங்க. அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான். அண்டர்லைன் பண்ணிங்க, உலகத்தை சுதந்திரிப்பான். He is the heir of the world, the heir of the world. He will inherit the world. உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்ற அந்த வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தாராம். ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்டிங் ஆகுது பாரு நமக்கு. கிறிஸ்துவனுக்கா சாபமானார், ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார். சரி, என்ன அது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்? உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உடனே இம்மிடியேட்டாக நீ தங்கம் வெள்ளி பொண்ணு அப்படின்னு நினைக்காத. என் முன்னாடி வந்து நீ நிற்கிற ஒரு தகுதி இருக்குது பார், உலகத்திலே பெஸ்ட்டு, அதுதான் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் கர்த்தர் கொடுத்துட்டார். எப்படி ஆண்டவரே? அது என்ன நம்பின பார், அப்பவே கொடுத்துட்டேன் உனக்கு அப்படின்றார். இப்போ அடுத்த ஸ்டேஜுக்கு வரோம் நம்ம. ஆசீர்வாதம் நமக்கு ஒரு வாக்கு தத்தத்தை அடங்கிய ஒரு ஆசீர்வாதமா இருக்குது. அது என்ன வாக்கு தத்தம்? அது உலகத்தை சுதந்திரிப்பான். இது பயங்கரமா இருக்குது இல்லையா? ஒரு ஏக்கர் நிலத்தை சுதந்திரிப்பான்னா நம்ம கண்டிப்பாக சந்தோஷப்படுறோம். ஒரு பில்டிங்கை சுதந்திரிப்பா, இல்லை 2 kg தங்கத்தை சுதந்திரிப்பானா, இதெல்லாம் பயங்கரமா இருக்குது. இதே எவ்வளோ பெரிய பெரிய விஷயமா தான் நம்மளுக்கு தோணுது. ஆனால் ஆண்டவர் எப்படி தாராளமாக பேசுகிறார் பாருங்க. உலகத்தை சுதந்திரிப்பான் அப்படின்னு கர்த்தர் வாக்கு தத்துவம் கொடுத்தாராம். உலகத்தை சுதந்திரிப்பானா என்ன அர்த்தம் அந்த வார்த்தைக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கிற கிரீக் வார்த்தை காஸ்மோஸ். ஞாபகம் வச்சுங்க, அந்த வார்த்தை என்னது? காஸ்மோஸ். காசுன்னு வருது பதார், சந்தோஷம் பதார் அப்படின்ற நம்ம அதெல்லாம் அடங்கி இருக்குது. ஆனால் ஃபர்ஸ்ட் இந்த அர்த்தத்தை நம்ம பார்க்கலாம். The original Greek for world here is cosmos. சரியா? இந்த காஸ்மோஸ்க்கான அர்த்தத்தை தேயர் அப்படின்ற அவருடைய கிரீக் லெக்சிகன் என்ன சொல்லுதுன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். லெக்சிகன்னா டிக்ஷனரி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம். சரியா? அகராதின்னு சொல்கிறோம் தெரியுமா? அகராதினா டிக்ஷனரி. அது ஏதோ திட்டுற வார்த்தை நினச்சிடாதீங்க நீங்கள். டிக்ஷனரி. இந்த தேயர்ஸ் லெக்சிகன், கிரீக் லெக்சிகன், தேயர் என்றவர் ஒரு கிரீக் ஸ்காலர். அவர் சொல்றாரு, இந்த காஸ்மோஸ்க்கு பல அர்த்தங்கள் இருக்குதுன்னு. அதுல ஒரு சில அர்த்தங்களை மட்டும் தான் உங்களுக்கு எடுத்து நீ காமிக்க போறேன் பாருங்க. அவர் சொல்றாரு, இந்த காஸ்மோஸ்க்கான முதல் அர்த்தம் என்ன தெரியுமா? the world or the universe. உலகத்தை சுதந்திரிக்கிறவன்னு அர்த்தம். முழு யூனிவர்ஸ், அண்ட சராசரங்களை பத்தியே பேசுறாரு. என்னன்னு எல்லாம் அந்த நட்சத்திரங்கள், கிரகங்கள் எல்லாம், மில்கி வே கேலக்சி, மில்கி பார் கேலக்சி, எல்லா கேலக்சி எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டு மொத்தமா அப்படின்றாரு. இதெல்லாம் அப்படின்ற இன்னொரு அர்த்தம் ஒன்று இருக்கு. அது என்ன தெரியுமா? the circle of the earth. இந்த உலகத்தை நீ சுதந்திரிப்பனா உண்மையாவே இந்த உலகத்தை பற்றி தான் பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்றார். இதெல்லாம் அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய அர்த்தம் என்னன்றது கூட நம்ம பார்க்கலாம். இன்ஹாபிட்டன்ஸ் ஆஃப் தி எர்த், அநேக ஜனங்களை நீ ஆளுகை செய்வ அப்படின்ற மாதிரியும் நம்ம எடுத்துக்க முடியும். அந்த வார்த்தையில் அர்த்தம் இருக்குது அப்படின்றாரு. ஆனால் அந்த 4வது அர்த்தம் இருக்குது பாருங்க, அதைத்தான் நம்ம கூர்ந்து கவனிக்க போகிறோம். ஏன்னா அந்த விஷயங்கள் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் வெளிப்பட ஆரம்பிக்குது. வாட் டஸ் காட் மீன் when he says you will be the heir of cosmos? காஸ்மோஸுக்கு நீ சுதந்திரவாளியா இருக்கிறன்னு சொன்னார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? 4வதா பாருங்க, the whole circle of earthly goods, endowments, riches, advantages, pleasures, etc. இந்த எட்ஸெட்ரான்ற வார்த்தை நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிச்சு. ஏன்னா இன்னும் என்னென்ன
இருக்குதோ அங்கன்ட்டு. சில டைம் ஆன்சர் தெரியலன்னு வச்சுக்கோங்க. நம்ம நேம் ஃபியூ வாட்டர் அனிமல்ஸ், நேம் ஃபியூ வைல்டு அனிமல்ஸ்னு கொடுத்தா 2 தான் ஞாபகம் வரும். 2 எழுதிட்டு எட்ஸெட்ரான்னு போட்டு விட்டுருவாங்க ஸ்டூடெண்ட்டுங்க. தெரியுமா? இப்போ நான் டீச்சராக இருந்திருக்கிறேன். நான் நீ ஒரு 7-8 எழுதுனா எட்ஸெட்ரான்னு போடுறதுக்கு ஒரு மரியாதை இருக்குது. 2 நேம் 4 வைல்டு அனிமல்ஸ்னால் எழுதிக்கிறேன் ஒருத்தன். என்னான்ட்டு லயன், லயனஸ், ஸ்மால் லயன் கப், ஸ்மால் லைனஸ் கப். அவன் தெரிஞ்சது அர்த்தம் அவன் ஞாபகம் வந்து அப்படி எழுதி விட்டுக்கிறான். சில டைம் எட்ஸெட்ரா ஆர்டர் நம்ம பயன்படுத்தும். ஆண்டரிங்க பயன்படுத்துறாரு பாருங்க. ஆக்சுவலாக இந்த இடத்துல இந்த அர்த்தத்தில் நம்ம பார்க்க முடியும். உலகத்தை சுதந்திரிப்பான்னு அர்த்தம். தி ஆல் சர்க்கிள் ஆஃப் earthly goods, உலகத்தின் இருக்கிற சகல நன்மைகள். எத்தனை பேர் இந்த குட்ஸ்ன்ற வார்த்தை சந்தோஷமா இருக்குது? நன்மைகள். அடுத்தது என்னது? என்டோமெண்ட்ஸ். என்டோமெண்ட்ஸ்னா வரங்கள், நமக்கு கொடுக்கப்படுற அருமையான வரங்கள். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யங்கள். ஹalleluya. கெட்ட வார்த்தை இல்லை அது, கர்த்தர் அதை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறாரு. அதுதான் மெயின் ஆசீர்வாதம். இல்லை, நீங்க சொல்லுங்க மெயின் ஆசீர்வாதம் என்னது? ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா என்ன சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சுதான். வெரி குட், சொல்லிட்டீங்க ஏற்கனவே. என்னது அது? விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி, தேவ நீதி. அதனால கிடைக்கிற வாக்கு தத்தங்கள் இதெல்லாம் இருக்குது. இது மெயின் இல்லை, அதுதான் மெயின். அது கெட்டுச்சுன்னா இதெல்லாம் வருது, இதெல்லாம் நீ விசுவாசிக்கலாம் சொல்றாரு. என்டோமெண்ட்ஸ், ரிச்சஸ், அட்வான்டேஜஸ். அட்வான்டேஜ்னா என்ன அர்த்தம்? வேறவனை காட்டிலும் கர்த்தர் நமக்கு எல்லாத்தையும் சாதகமாக மாற்றி கொடுக்குறதும், நம்ம பக்கம் சாதகமான நிறைய ப்ளஸ் பாயிண்ட்ஸை கர்த்தர் கொடுக்குறதும் நமக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. தயவுன்றது ஒரு அட்வான்டேஜ் பாருங்க. அடுத்தது பாரு, இன்பங்கள். இந்த உலகத்தில் நல்லா வாழும்படி கர்த்தர் நமக்கு ஏற்படுத்துகிற இன்பங்கள். ஹalleluya. நல்ல வீடு வாங்க முடியும், நம்ம பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்க முடியும். அவங்க எவ்வளோ அதிகமாக படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த அளவுக்கு நம்ம படிக்க வைக்கிறது கர்த்தர் நம்மளுக்கு திறனை தருவார். ஆமென். நம்ம பிள்ளைகளை நல்ல இடத்துல நம்ம திருமணம் பண்ணி தர முடியும். கமான், எவ்வளோ பேர் சந்தோஷப்படுறீங்க? ஹalleluya. கமான். நான் ஜெபம் பண்ண, இப்போவே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுங்கிறேன். நான் என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்குமே உண்மையாகவே கேருக்காக, செல்சிக்காக, ஆண்டவரே நல்ல வாழ்க்கை துணை அவங்களுக்கு அமையணும். நீங்கள் அந்த நேரத்துக்காக இப்போவே நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே நம்ம பிலீவ் பண்ண முடியும். ஓகே, உங்கள் வீட்டுக்கு உங்கள் குடும்பத்துக்கு ஒரு கார் தேவைப்படுதா? நல்ல ஒரு கார் வாங்குறது கர்த்தர் சகாயம் பண்ணுவாராக. ஆமென். கமான். நீங்கள் ஒரு நிலத்தை வாங்க போறீங்க, நல்ல என்ன சொல்றது, மார்க்கெட் ரொம்ப வேகமாக வளரக்கூடிய, விலை ஏறக்கூடிய ஒரு நல்ல ஒரு டீல் உங்களுக்கு கிடைக்கட்டும் நம்ம ஜெபம் பண்ணலாம். உங்களுக்கு வேலை தேவைப்படுதா? சும்மா ஏதோ ஒரு வேலை ஆண்டவரே அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணக்கூடாது. நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு கல்ச்சர் கொண்ட ஒரு கம்பெனி, நல்லா அநேகரை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடிய ஒரு ரோல் எனக்கு நீங்கள் ஏற்படுத்தி கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ண முடியும். அப்போ சாதாரணமானது இல்லை. எப்படி பேசுகிறாரு பாருங்க ஆண்டவர் நம்மளை பார்த்து. பார், நீ ஆபிரகாமை போலவே என்னை விசுவாசத்தினால உன்னை நான் நீதிமானாக்கிட்டேன், அதனால உனக்கு ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்துருக்கிறேன். நான் என்ன வாக்கு தத்தம் தெரியுமா? இந்த உலகத்துடைய சகல நன்மைகள், வரங்கள், ஐஸ்வர்யங்கள், உனக்கு சாதகமான நன்மைகள், உனக்கு இன்பமான காரியங்கள் அத்தனையும் உனக்கு நான் ஏற்படுத்தி இருக்கிறேன். ஹalleluya. கமான், நல்லா கர்த்தருக்கு நன்றி செலுத்தி பெற்றுக்கொள்ளுங்க. பார்க்கலாம் அந்த விஷயத்தை, மனதை பெரிதாக்கலாம். Open your mind, open the imagination. God wants us to be blessed. Hallelujah. நம்பர் 1 பிளஸ்ஸிங்க அவரோட நீதியை பெற்றுக்கொண்டு அவரோட நெருக்கமாக இருக்கிறது தான். அதுக்கு ஈக்குவலாக வேறு எதுவுமே இல்லை. ஆனால் அது வந்துச்சுன்னா இதிலெல்லாம் எப்படி நம்ம ஓட்டாண்டியாக இருப்போம்? இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வச்சிருக்கிறார், நீங்கள் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். பண ரீதியாக கர்த்தர் உங்களை நல்ல ஒரு லெவலில் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு நண்பன் கிடைக்கிறார், ரொம்ப உண்மையான ஒரு மனுஷன். ஆனால் அவர் வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதுன்னு வச்சுங்க. இமேஜின் பண்ணுங்க, ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம். நீங்கள் அவர் வீட்டுக்கு போகிறீங்க ஒரு நாள், அவர் உங்களை இன்வைட் பண்ணுறாரு, வாங்கப்பா வீட்டுக்கு வந்துட்டு போங்க அப்படின்னு. நீங்கள் போகிறீங்க, வீட்டுக்கு போன உடனே அவருடைய சோஃபா கொஞ்சம் ஷேக் ஆகுது. அப்புறம் பார்க்குறீங்க அவங்கக்கிட்ட சரியான ஸ்டவ் இல்லை, சரியான ஃபேன் இல்லை, பிள்ளைங்க 2-3 பேர் இருக்கிறாங்க. யோசிக்கிறீங்க, நீங்கள் என்ன இப்படி கஷ்டத்தில் இருக்கிறானே. உங்களை கர்த்தர் ஒரு நல்ல நிலையில் வச்சிருக்கிறார். இப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க அங்கே உட்காந்து? சொல்லுங்க பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள என்ன வரும்? நான் இவனுக்கு என்ன நன்மையை செய்ய முடியும், என்ன எமர்ஜென்சி, என்னத்தை மாற்றி அமைக்கலாம். அப்போ போகும்போது உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட பேசுவீங்க, உனக்கு எமர்ஜென்சினா என்ன தேவைப்படுதுன்னு சொல்லு. ஒன்றுன்னா கொண்டு வருவோம் நம்ம, இல்லையா? அவங்க எவ்வளோ அதை மதிக்கிறாங்க, நம்ம நட்பை எவ்வளோ மதிக்கிறாங்கன்றது பார்த்து இப்போ ஒட்டுமொத்தம் அப்படியே பட்டுன்னு எல்லாத்தையும் மாற்றி போடுறது வேற ஒரு கதை. அது ரேராக நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஆனால் என்ன பண்ணுறோம், நம்ம எதையாவது ஒன்றாவது மாற்றலாம் நம்ம விருப்பப்படுவோம். உண்மையா இல்லையா? ஏதாவது ஒன்று மாற்றலாம். வீட்டுக்கு போவீங்க, உங்கள் மனைவிட்ட பேசுவீங்க, நல்ல ஒரு தம்பி அவர், நல்ல ஒரு அண்ணன், நல்ல ஒரு கான்டாக்ட் அவர், ஆனால் எவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறாரு, கேள்விப்பட்டேன் அவருக்கு ஒரு 30,000 ரூபாய் கடன் இருக்குதான்.
இமீடியட்டாக நீங்களும் உங்கள் ஒய்ஃபை டிசைட் பண்ணுறீங்க, ஏன் ஒரு சில நாட்கள் அந்த கடனை முடிக்கிறது நம்ம ஏன் சகாயம் பண்ணக்கூடாது? அவருக்கு ஒரு பிள்ளை ஸ்கூல் படிக்கணும்னு சேர்க்கணும்னு விருப்பப்படுறாரு, ஃபீஸ் கட்டுறதுக்கு பணம் இல்லைன்னு சொல்லி நிப்பாட்டிட்டார். இமீடியட்டாக உங்கள் மனசில் என்ன தோணுது? ஏதாவது ஒரு நன்மை செய்யலான்னு. எல்லாரும் பாருங்கள், நான் ஏன் தெரியுமா அந்த எக்ஸாம்பிளை கொண்டு வர்றேன்? நமக்கு நட்பு ஏற்படுத்தப்பட்ட ஒரு நபருக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, நம்மக்கிட்ட அதை தீர்க்கிறதுக்கான வல்லமை நம்மளுக்கு இருக்குதுன்ன உடனே தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்ம மௌனமாக இருக்கிறது இல்லை. ஏதாவது ஒன்று செய்யலாம். முற்றிலும் நம்மளால் மாற்ற முடியலனாலும் எதையாவது செய்யலான்ற விருப்பம் நம்மளுக்கு இருக்குதா இல்லையா? கமான், உண்மையாகவே இருக்குது. நம்ம கூட நண்பன் இருக்கிறான், செருப்பு அந்து போயிடுச்சு, ரொம்ப நாளாக அந்த அந்து போன செருப்பே போட்டுங்கிறான். நம்மளுக்கு என்ன தோணுது? என்னடா என் கூட இருக்கிற அப்படி இருக்கிற ஒரு கடவுளை ஆசீர்வதிச்சுக்கிறார், இம்மீடியட்டாக ஒரு ஷூ கடை கூட்டின்னு போய் நம்ம என்ன பண்ணுறோம், ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு விருப்பப்படுறோம். கவனிங்க, தேவ சாயலில் உண்டாக்கப்பட்ட தேவ பிள்ளைகளாக இருக்கிற நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்கள நல்லா வாழ வைக்கணும், ஏதாவது வாங்கி தரணும், பிரச்சனையை தீர்க்கணும்னு விருப்பப்படும் போது தேவனுடைய பிள்ளைகளாக அவரை விசுவாசிச்சு நீதிமான்களாக்கப்பட்ட நம்ம அவருடைய உடன்படிக்கையில் இணைக்கப்பட்ட போது நம்மளை வாழ வைக்கணும்னு அவர் நினைக்கிறது தப்பா? நம்மளை உயர்த்தணும்னு அவர் நினைக்கிறது தப்பா? சாதாரண மனுஷர்கள் நம்மளோட இணைஞ்சிருக்கிறவங்களை வாழ வைக்கணும்னு விருப்பப்படும் போது அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மளை கர்த்தர் நல்ல நல்ல கிரியைகளை நல்ல நல்ல வரங்களை கொடுத்து நம்மளை வாழ வைக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதனால தான் தைரியமா சொல்றோம் உலக பிரகாரமான நன்மைகள், earthly goods வராது. அப்படி சொன்னா ஒரு சில பேருக்கு ஆகாது. உலக பிரகாரமான ஆசீர்வாதத்தை நீங்க முதல்ல ஜெபம் பண்றீங்க, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்க. ஆவிக்குரிய ஆசீர்வாதம் நல்லது தான், நமக்கு தேவை, ஊழியத்துக்கு நமக்கு தேவை, வெற்றிகரமான வாழ்க்கைக்கு தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், ஒருத்தருக்காக ஜெபம் பண்ண போகிறேன், அவங்க என்ன சூழ்நிலையில் இருக்கிறாங்கன்னு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அது ஒரு ஆவியின் வரும், நன்றி செலுத்துறேன் அதுக்காக. நிச்சயமாக அது முக்கியமான ஒரு டூல் அது. ஆனால் இமேஜின் பண்ணுங்க பார்க்கலாம், நான் வீட்டுக்கு போகிறேன், ஒருவேளை நான் வீட்டுக்கு சரியாக சப்ளை பண்ணாமல் என் பிள்ளைகள் பசியோடு இருக்கிறாங்கன்னா அவங்க தலைமையில கை வச்சு என்ன ஜெபம் பண்ணோம், வயிறு நிரம்பட்டு வயசு பண்ண முடியாது. இப்போ நான் சொல்கிறேன், ஆவிக்குரிய நன்மைகளுக்காக நன்றி, ஆனால் பூமிக்குரிய நன்மைகளும் எனக்கு வேணும். earthly goods சொல்லுங்க, உலக பிரகாரமான பூமிக்குரிய நன்மைகளும் எனக்கு சொந்தம். கர்த்தர் இதை அந்த ப்ராமிஸ்ல இன்க்ளூட் பண்ணிட்டார். The whole circle of earthly goods, endowments, riches, advantages and pleasures. கர்த்தர் இது அத்தனை நம்மளுக்கு கொடுக்கணும்னு சொல்லி விருப்பப்படுறார். ஆண்டவர் பெருசாக யோசிக்கிறார். எப்போவுமே ஆண்டவர் பெருசாக யோசிக்கிறார். பாருங்க, ஆபிரகாம் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ வெளியே வா, நான் உன்னை ஜாதிகளுக்கு தகப்பனா மாத்துறேன் அப்படின்னு சொல்லி. இதான் ஆண்டவருடைய உள்ளம், இதான் ஆண்டவருடைய பெரிய உள்ளம். எப்பவுமே நம்மளை பற்றி ஒரு பெரிய உள்ளத்தை கொண்டவராக இருக்கிறார். ஒரு நாள் அமெரிக்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு கால்ஃபர் இருந்தார். கால்ஃப் கேம் நீங்கள் பார்த்துருக்குறீங்களா? பார்த்தீங்கன்னா தூக்கம் வராதவன் கூட தூக்கம் வரும் அப்படின்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்கன்னா, மணிக்கணக்காக ஆடுவாங்க. ஒரு பெரிய கிரவுண்டை சுற்றி அந்த அடிச்ச பந்தையே தேடி 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 துரத்தி போய் அதை கண்டுபிடிச்சி அவர் திரும்பி அடிச்சுடு, அப்புறம் அதை போய் தேடி கண்டுபிடிச்சி. ஒரு சில பேருக்கு அது புரியும், ஒரு சில பேருக்கு புரியாது. சரி, இப்போ எனக்கு கண்டிப்பாக புரியலன்றது உனக்கு தெரிஞ்சிச்சு இப்போவே. ஆனால் அது பணக்காரனுடைய விளையாட்டுன்னு சொல்லுவாங்க இந்த கால்ஃப். இவர் ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். அவர் இவர் நல்லா விளையாடுறத பார்த்து ஒரு நாள் இந்த சவுதி அரேபியா உடைய ராஜா அவர் இவரை இன்வைட் பண்ணாராம். என் கூட ஒரு மாதம் தங்குங்க, நம்ம கால்ஃப் விளையாடலாம். அவ்வளோ பெரிய ராஜா, ஒரு தேசத்து ராஜா கூப்பிட்டாருன்னா போக மாட்டாங்களா? நிச்சயமாக போவாங்க. அவரை கனப்படுத்துகிறோம், அதே மாதிரி நிறைய நன்மைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவர் ஏற்கனவே பணக்காரர் தான். இவர் யார்? இந்த கால்ஃபர், ரொம்ப ஃபேமஸானவர். இவர் அங்கே போய் நல்லா ஒரு மாதம் அவரோட தங்கி அவருடைய அவங்க ஏற்படுத்தியிருக்கிற அந்த கால்ஃப் கிளப்புங்க இருக்குது தெரியுமா, அந்த கால்ஃப் கிளப்புங்க, அந்த கால்ஃப் ஃபீல்டுங்க, அதில் போய் நல்லா ஒரு மாதம் விளையாடிட்டு சரி ஒரு ஊருக்கு கிளம்பி வர்ற நேரம் அப்போ அவர் கேட்டாராம், ராஜா கேட்டார், ஒரு மாதம் என் கூட இருந்தீங்க, உனக்கு என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரேன், நான் உனக்கு கிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இவர் சொன்னாரா, இல்லை நான் நல்லா இருக்கிறேன் சார், எனக்கு சந்தோஷம் உங்களோட விளையாடுந்தேன், எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்ட்டு. இப்போ நம்மளாம் அப்படி தான் சொல்லியிருப்போம் ஃபஸ்ட்டு. ஏன்னா டக்குன்னு நம்ம ஐடியா பண்ணலன்னா அப்படி தான் நம்ம சொல்லின்னு இருப்போம். நம்ம கொஞ்ச நேரம் டைம் வாங்குறதுக்காகவே இப்படி பேசினே இருக்கும்போது ஐடியா யோசிச்சுக்குவோம் நம்ம, கரெக்டாக இல்லையா? ஆனால் அவர் சொல்லி விட்டாரா, இல்லை அது மாதிரிலாம் வேணாம் ஒன்றும் இல்லை, நீ என்ன வேணாலும் கேளு, நான் உனக்கு வாங்கி தரணும்னு இவர் சொன்னாரா. சரி பாருங்கள், நான் கால்ஃப் இப்போ கையில் அந்த கம்பு பிடிச்சி விளாட்றாங்கல்ல, கால்ஃப் கிளப்புன்னு சொல்லுவாங்க, சரியா? ஸோ அந்த கால்ஃப் கிளப்ஸு கலெக்ட் பண்ணுற வழக்கம் எனக்கு. அவன் என் வீட்டில் நிறைய கால்ஃப் கிளப்புங்க நான் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். யூனிக்கானது, டிஃப்ரெண்ட்டானது, ஸ்டைலானது, எக்ஸ்பென்சிவானது, அந்த மாதிரியெல்லாம். நீங்கள் வேணால் விருப்பப்பட்டீங்கன்னா எனக்கு ஒரு கால்ஃப் கிளப் வாங்கி கொடுங்க, உங்கள் ஞாபகமாக அதை நான் வீட்டில் வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு இவர் சொல்லிவிட்டு இவர் கிளம்பி வந்துட்டாராம். கொஞ்ச நாள் ஆச்சா, என்னடா வரவே இல்லை, இவர் கால்ஃப் கிளப் ஏதோ அனுப்புகிறேன்னாரே, வரல. அப்புறம் ஒரு சில நாளுக்கு அப்புறம் மெயில் வந்துச்சான் அவருக்கு. அந்த பார்சல் திறந்து பார்த்தா ஒரு பத்திரம். என்ன பத்திரம்னா,
இவர் சொல்லியிருக்கிறாரு, நான் கால்ஃப் கிளப் கலெக்ட் பண்ணுறேன், கால்ஃப் கிளப் வாங்கி கொடுங்கன்னு. அவர் அவங்க ஊரில் இருக்கிற ஏக்கர் கணக்கான நிலத்து பரப்புடைய ஒரு கால்ஃப் கிளப், அவர் அந்த கால்ஃப் கிளப் யோசிச்சுக்கிறாரு, அதை வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்டுக்கிறாரு. அது உனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி. பாரு, பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ஆண்டவர் இன்னும் பயங்கரமானவர்னு சொல்லுங்களேன். புரிஞ்சு அவங்களுக்கு. இவர் கேட்டது ஒரு கம்பு கையில் பிடிச்சுங்கிற அந்த கம்பு, அதை தான் கால்ஃப் கிளப்னு. அவர் நினச்சா கால்ஃப் கிளப்பா வாங்கிட்டா போச்சு, இவ்வளோ ஏக்கர் இருக்கிற கால்ஃப் கிளப் போதுமா அப்படின்ற மாதிரி ஏக்கர் கணக்கில் நிலத்தை வாங்கி பத்திரத்தை அனுப்பி விட்டுக்கிறாரு, எல்லாம் உனக்கு தான் அப்படின்னு. இப்படி தான் கர்த்தர் நினைக்கிறார் நம்மளை பற்றி. ஏன்னா விசுவாசத்தினால நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். தேவாதி தேவனுடைய சமூகத்துக்கு முன்பதாக நின்று நம்ம ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவருடைய பிள்ளைகளாக உறவாடுற அந்த உறவை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கை உயர்த்துங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டாயிருக்குது, அதனால அவர் கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தமும் என்னுடையது. கை உயர்த்தி சொல்லுங்க, உலகத்தை சுதந்திரிக்கிறவன் நான் தான். சகல நன்மைகள், வரங்கள், ஐஸ்வர்யங்கள், இன்பங்கள், எனக்கு தேவையான அத்தனை சௌகரியங்களை கர்த்தர் எனக்கு ஏற்படுத்தி தருவார். ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என் வாழ்க்கையில் இருக்குது. I am righteous by faith. விசுவாசத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். இப்போ கேள்வி என்னன்னா, சரி ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் அது அவ்வளோ சீக்கிரமாக தெரிய மாட்டேங்குது? இப்போ ஒரு வாஸ்தவமான கேள்வி தானே அது. நானும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், பல வருஷமாக ரட்சிக்கப்பட்டவன் தான் நான். அப்போது விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டவன் தான் நான் வேதத்தின் பிரகாரம். அவங்களுக்கெல்லாம் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் உண்டா இருக்குதுன்னு சொன்னீங்க, எனக்கும் உண்டா இருக்குதுன்றதை நான் நம்புகிறேன். இப்போ ஏன் என் வாழ்க்கையில் தெரியப்பட மாட்டேங்குது அப்படின்னா, இப்போ நம்ம ரகசியத்தை நம்ம பார்க்கலாமா, எப்படி இது கிடைக்குது நமக்குன்னு சொல்லி, எப்படி இந்த ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்குதுன்னு பாருங்களேன். ரோமர் 4 அதிகாரம் அதுடைய 14 வசனத்தை பாருங்க. Why isn't all these goods still not finding me? பிரதர், நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன், நீதிமான் தான், எனக்கு ஏன் பிரதர் இவ்வளோ நன்மையாக பேசுனீங்களே, இதெல்லாம் ஏன் வாழ்க்கையில் நடக்கலன்னு கேட்டிங்கன்னா, ரோமர் 4:14 சொல்கிறாரு, நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? விசுவாசிகள் தான். ஆனால் விசுவாசத்து மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், கர்த்தருடைய கிருபை மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல், நான் கீழ்ப்படிஞ்சா தான் எனக்கு இது நன்மை நடக்கும், ஐயோ நான் ஒழுங்காக இருந்தால் தான் எனக்கு நன்மை நடக்கும், ஆண்டவரை நான் தான் கீழ்ப்படிஞ்சாகணும், ஐயோ என் கிரியைகள், என் பயபக்தி, நான் ஒழுங்காக இருக்கணும்னு நம்ம கிரியைகளை பார்த்தா நமக்கு இந்த விஷயம் வேலை செய்யாது. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய் போகும், வாக்கு தத்தம் அவமாகும். அண்டர்லைன் பண்ணிக்கங்க, வாக்கு தத்தம் அவமாகும். நம்மளுக்கு இதுதானே கேள்வியாக இருந்துச்சு, பிரதர் வாக்கு தத்தம் இருக்குது, ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் வேலை செய்ய மாட்டேங்குது? இதுதான் பதிலாக இருக்கும்னு சொல்கிறேன் நான். என்ன தெரியுமா, கர்த்தர் என்னை விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கியிருக்கிறார் அப்படின்றத மறந்துட்டு நானே என்னை பரிசுத்தமாக்கிக்கிறேன். என் பரிசுத்தம், என் கீழ்ப்படிதல், என் கிரியைகள், என் பெர்ஃபார்மன்ஸ், என்னுடைய குட்னஸ், என் நல்ல கிரியைகள் அப்படின்னு நம்மளுடைய நல்ல குணத்தை மேலே ஃபோக்கஸ் பண்ணிட்டு அவர் நல்லவர்ன்றது மறந்துட்டோம் தெரியுமா. அதனால விசுவாசம் வீணா போயிடுச்சு, வாக்கு தத்தம் வேலை செய்யாமல் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. பெட்ரோல் ஊற்ற வேண்டிய வண்டியில் தண்ணியை ஊற்றிட்டு என் வண்டி மட்டும் ஏன் பிரதர் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுன்னு கேட்குற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அதுக்கு ஊற்ற வேண்டியதை நீங்கள் ஊற்றலை. ஏன் பிரதர் என் வாழ்க்கையில் இந்த வாக்கு தத்தம் நிறைவேறல? ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசனால வேலை செய்யுது. நீ உன் சொந்த கிரியைகளையே பார்த்துட்டு உன்னையே குற்றப்படுத்தி குற்ற உணர்ச்சிக்கிலேயே நீ வாழ்ந்துட்டு இருந்தனா உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நீ பார்க்க முடியாது. கவனிங்க, குற்ற உணர்ச்சி மிகப்பெரிய ஒரு சத்ரு, ஒரு எதிரி. நீங்க யாராவது குற்ற உணர்ச்சியில் வந்திருக்கிறீங்களா? நான் ஒழுங்கு இல்லை, நான் இந்த தவறு செஞ்சுட்டேன், நான் எனக்கு தண்டனை தான் வரும், எனக்கு கெட்டதான் நடக்கும், இந்த சிந்தனை தான் ஆசீர்வாதத்தை தடை பண்ணிட்டு இருக்குது. பாவம் பிரச்சனை இல்லை. ஏன்னா பாவத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சிலுவையில் முடிச்சிட்டாரு. பாவத்துடைய கதையை ஆண்டவர் சிலுவையில் முடிச்சிட்டாரு. God condemned sin in the body of his son. பாவம் இன்னைக்கு பிரச்சனை இல்லை. நல்லா கவனிங்க, இப்போ பாவம் விளைவுகளை கொண்டு வருது, நான் இல்லைன்னு சொல்ல வரல. பாவத்தின் செயல்கள் நம்ம வாழ்க்கையில விளைவுகளை கொண்டு வருது. ஆனா தேவனுக்கு முன்பதாக பாவம் பிரச்சனை இல்லை. இன்னொரு தடவை சொல்றேன், தேவனுக்கு முன்பதாக பாவம் பிரச்சனை இல்லை. ஏன்னா கர்த்தர் நம்மள நீதிமான்களா பார்த்துட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எப்படி பாவ பழக்க வழக்கங்களை ஜெயிக்கணும்னு அவர் சொல்லி கொடுப்பார். எப்படி போய் பேசுகிற அந்த கெட்ட பழக்கத்தை வெளியே வர்றது, எப்படி மன ரீதியான பாவங்கள், வார்த்தையின் ரீதியான பாவங்கள், செயல் ரீதியான பாவங்கள், இதெல்லாம் எப்படி ஜெயிச்சு வெளியே வருதுன்னு ஆவியானவர் பலனை கொடுத்து கிருபையினால வழி நடத்துவார். எந்த சந்தேகமும் இல்லை. ஆனால் நல்லா கவனிங்க, இன்னொரு தடவை சொல்கிறேன், தேவனுக்கு முன்பதாக பாவம் இனி பிரச்சனை இல்லை. ஏன்னா பாவத்துக்காக தன்னுடைய குமாரன் மரித்துட்டார் சிலுவையில். ஆனால் பிரச்சனை என்ன தெரியுமா? குற்ற உணர்ச்சி. ஆண்டவர் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆண்டவர் ஓப்பன் பண்ணி விட்டார். புரியுதா?
ஆண்டவர் ஓப்பன் பண்ணிட்டார் நமக்காக. பரலோகத்து சப்ளையை அந்த டேப்பை ஓப்பன் பண்ணிட்டாரு. ஆனால் நிறைய டைம் பிரச்சனை என்னன்னா, நம்ம அந்த டேப் அந்த பைப்பை ரொம்ப கெட்டியாக அமுத்தி பிடிச்சதுனால தண்ணி வெளியே வர மாட்டேங்குது. ஆண்டவரே நீங்கள் என்ன ஆண்டவர் இன்னும் குழாயை திருப்பி உள்ள? ஆண்டவர் சொல்ல, குழாயை எப்போ திருப்பிட்டேன் நான், ஆனால் நீ தான் ரொம்ப இறுக்கி பிடிச்சுன்னு இருக்கிற. அது பேர் என்னது? குற்ற உணர்ச்சி. நான் சரியில்லை, நான் ஒழுங்கில்லை, எனக்கெல்லாம் ஆசீர்வாதம் வராது, ஐயோ நான் தவறு செஞ்சுட்டேனே. இந்த குற்ற உணர்ச்சியும் இந்த மன அழுத்தமும் இந்த கவலையும் ஆசீர்வாதம் நம்ம வாழ்க்கையில் சப்ளை ஆகாத மாதிரி பண்ணிட்டு இருக்குது. The reason we have not seen this blessing is perhaps we are looking at our own righteousness. இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம் மறந்துடக்கூடாது. இது ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் மறந்துடக்கூடாது. ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டார் இந்த ஆசீர்வாதங்களை? சொந்த பரிசுத்தத்தினாலயா இல்லை விசுவாசத்தினாலயா? உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஆபிரகாம் எப்படி இந்த ஆசீர்வாதத்தை ரிசீவ் பண்ணாரு? அவர் யோக்கியமா நடந்துக்கிட்டதுனாலயா இல்லை அவர் நல்ல தேவனை நம்பினதுனாலயா? வாங்க ஆதியாகமம் 12 அதிகாரத்துக்கு வாங்க. Genesis chapter 12. ஆதியாகமம் 12 அதிகாரம். ஆபிரகாம் என்ன ஒரு பாவமும் பண்ணாதவரா? அவருக்கு எப்படி இந்த ஆசீர்வாதம் நடந்துச்சு? ஆபிரகாம் பாருங்க, ஆதியாகமம் 12 அதிகாரத்தில் கர்த்தர் அப்பதான் அந்த ஆசீர்வாதத்தெல்லாம் அவர் மேலே உரைத்து அவர் அனுப்பி வைக்கிறாரு. ஆபிரகாமும் ஊரை விட்டு கிளம்பி வந்துடுறாரு. ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுது அந்த ஊரில். பஞ்சம் பொழைக்கிறதுக்காக இவர் எகிப்து தேசத்துக்கு போகிறார். அந்த காலத்தில் எல்லாருமே எகிப்துக்கு தான் போவாங்க. பஞ்சம் வந்துருச்சுன்னா அது ஒரு பெரிய தேசம். நைல் நதி வற்றாத நதி அப்படின்னு அழைக்கப்படுறதுனால அது ஜீவ நதின்னு சொல்லுவாங்களா நிறையா பேர். அதனால் எந்த இடத்துல பஞ்சம் இருந்தாலும் எகிப்தில் பொழைச்சிக்கலாம்னு சொல்லி எல்லாம் எகிப்துக்கு போயிடுவாங்களாம் பார். அந்த இடத்துல ஆபிரகாம் ஆண்டவரை கேட்டு நடந்துக்கிட்டாருன்ற எந்த ப்ரூஃபும் இல்லை. அவர் மனசுக்கு தோணுன மாதிரி அவர் செஞ்சுட்டார். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஆசீர்வாதம் வேலை செய்யணுமா? ஆண்டவரை கேட்டுருந்துருக்கலாம் இவர். ஆனாலும் பாருங்க என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ எகிப்துக்கு போயிட்டார். 14ஆம் வசனத்தை பாருங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி. ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை 12 படிச்சுட்டு வரலாம். எகிப்தியர் 11 வந்துடலாம் வாங்க. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாச்சு. ஆபிரகாம் எகிப்துக்கு போறார். அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, அப்போ இன்னும் அவங்க பேர் சாரா இல்லை, அவங்க பேர் சாராய். சரி, அப்போ என்ன மாதிரி குடிப்பழக்கம் இருந்திருக்கு அவருக்கு? சாராயின்ற பொண்ணை கட்டியிருந்தாருன்னா சரி அப்படி யோசிக்க கூடாதுமா, அது வேற அர்த்தம். சரியா, என் எஜமானின்னு அர்த்தம் சாராயினா. பார்த்து நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். அப்படி சொன்ன உடனே அந்த அம்மாவுக்கு வேற என்ன கேட்குமா? கரெக்டாக இவர் டக்குன்னு சொல்லிட்டார், நீ ரொம்ப அழகுமா, நீ ஐயோ நீ பயங்கர அழகு நீ அப்படின்ட்டார். அப்படி ஆரம்பிக்கும் போது சொன்ன உடனே அடுத்தது இந்த அம்மா என்ன சொன்னாலும் ஒத்துக்கணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எகிப்தியர் உன்னை காணும்போது, இந்த எகிப்து ஜனங்க உன்னை பார்த்தாங்கன்னா, இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். வா, நீ எவ்வளோ அழகாக்குறனா, என்னை கொண்டுட்டு உன்னை எடுத்துக்குவானுங்கம்மா, என் உயிரை காப்பாற்று அப்படின்ட்டு இவர் நைஸ் பண்ணி பேசி என்ன தெரியுமா சொல்கிறார்? ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கு, உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். தங்கச்சின்னு சொல்லிடு யார் கேட்டாலும். என்ன காரணம்? அந்த நல்ல காரணம் என்ன காரணம்? என் உயிரை நான் காப்பாற்றிக்கணும், அதனால நான் பொய் சொல்லுவேன், உண்மையை மறைப்பேன், நான் பொய் சொல்ல போகிறேன் அப்படின்ட்டு சகோதரி அப்படின்றார். ஆபிரகாம் எகிப்தில் வந்தபோது எகிப்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். பை த வே, சாராளுக்கு இந்த குறிப்பிட்ட சம்பவத்தில் கிட்டத்தட்ட 66 வயசு. நீங்கள் என்ன நினச்சிங்க? 32 நினச்சிங்க. இது 66 வயசு. அந்த நாட்டில் எப்படி எவ்வளோ அழகுள்ளவங்களாக இருந்திருக்கிறாங்க, சௌந்தரியமாக இருந்திருக்கிறாங்க. கர்த்தர் எப்படி அவங்களுடைய சரீரத்தை மாற்றிருக்கிறாருன்றது நம்மளுக்கு தெரிய வருது. அதனால் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்ட ஸ்திரீகள் சந்தோஷமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். இது நடக்கும், நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்கிறேன் நான், அதான் உண்மை. அவளை பார்த்து புகழ்கிறாங்க. யாரை புகழ்கிறாங்க? யார்கிட்ட போய் புகழ்கிறாங்க? பார்வோன்கிட்ட போய் புகழ்கிறாங்க. பார்வோன் யார்? எகிப்துடைய ராஜா. பார்வோன்கிட்ட போய் பார்வோன் இடத்திலும் பிரபுக்களுக்கும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பதாக அவளை புகழ்ந்தார்கள். ஐயா, அந்த பொண்ணு ஒன்று வந்திருக்கிறாங்க பாருங்க, லேடி அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க, அந்த அழகை நம்ம பார்த்ததே இல்லை, அதில் யாராவது ஒருத்தன் ஏற்றி விட்டுருப்பான் இல்லையா, நீங்கள் கட்டிக்கினீங்கன்னா கரெக்டாக இருக்கும், அந்த ராஜ்யத்துக்கு உங்கள் மரியாதை கரெக்டாக இருக்கும், இப்படியெல்லாம் பேசி விட்ட உடனே அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். கரெக்டா இல்லையா? யாரங்கே போய் அந்த அந்த கூட்டிகிட்டு வாங்கப்பா. என்ன அவங்க பேர்? என்னது? விஸ்கியை கூட்டினோம். விஸ்கி இல்லை, சாராயா, அதைத்தான் பேரமா சொன்னேன், கூட்டின்னு வா. சரி, போய் கூட்டின்னு வர்றாங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். என்ன தயை பாராட்டினான்? அவனுக்கு ஆடு மாடுகளும்
கழுதைகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும், அப்புறம் என்னது, கோழிக்கை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. இது இப்போ அநியாயமாக தோந்தா இல்லையா நமக்கு? போய் பேசி தங்கச்சின்னு சொல்லிட்டு இப்போ தங்கச்சியை நான் கட்டிக்கிட்டா அப்புறம் அவர் யார், இவருக்கு என்ன ஆகணும், ராஜாவுக்கு என்ன ஆகணும்? மச்சான் தானே, கரெக்டாக தானே பேசுனுங்கிறேன் நான். சரியா மச்சான், நீ வாங்க மச்சான், நீ எதோ கவலைப்படாத, நீ உனக்கு கழுதைங்களை தரேன் நான். அதுக்கு ஆபிரகாம், சரி ராஜாவே, ராஜான்னு சொல்லாத, நீ மாமான்னு சொல்லி, நீ என்ன அப்படி பண்ணுறேன்னு அப்படின்ற மாதிரி. சரி, இப்போ எந்த முறை வருது நம்மளுக்கு தெரியல, ஆனால் இப்போதைக்கு சொந்தக்காரன் மட்டும் நம்மளுக்கு தெரியுது. கூப்பிட்டு அவருக்கு ஒட்டகங்களும் கழுதைங்களும் ஆடு மாடுங்க எல்லாத்தையும் கொடுத்து நல்ல கவனிங்க. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம் இப்போ கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகா வாதைகளால் வாதித்தார். ஆடட, இப்போ சொல்லுங்க பார்க்கலாம், போய் பேசுனது யாரு? ஆபிரகாம். வாதிக்கிறதா இருந்தால் யாரை வாதிக்கணும்? ஆபிரகாம. ஆனா ஆண்டவர் ஆபிரகாம வாதிக்கல, வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். ஆனா இவனை வாதிக்கிறார். இவனுக்கு வியாதி வருது, பார்வோனுக்கு வியாதி வருது, பார்வோன் வீட்டில் இருக்கிறவனுக்கு வியாதி வருது. அது உணர்ந்துடுறார், பார்வோன் உணர்ந்துட்டார். அப்பொழுது பார்வோன் ஆபிரகாமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று எனக்கு அறிவியாமல் போனது என்ன? ஏன் அப்படி சொல்ல? நீ இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக கொண்டிருப்பேனே, இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். இப்போ என்னத்தை கொடுத்தான்? அதனால ஒட்டகம் ஆடு மாடு வேலைக்காரெல்லாம் கொடுத்தால, நான் திருப்பி வாங்கிட்டானா? இல்லை, பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும், என்னவா சத்தமா சொல்லுங்க, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டான். எல்லாத்தையும் கொடுத்து அனுப்பி விட்டானா? 2வது வசனத்தை பாருங்க, 13:2. ஆபிரகாம் மிருக ஜீவன்களும் வெள்ளியும் பொன்னுமான ஆஸ்திகளை உடைய சீமானாயிருந்தான். இப்போ நம்மளுக்கு பார்க்கும்போது அநியாயமா தெரியுதா இல்லையா நமக்கு? ஆனா வேதத்தின் அடிப்படையில் இது பர்ஃபெக்ட்லி ரைட். ஆபிரகாம் போய் பேசினது தவறு. மனைவியை காப்பாற்றிக்காம தான் உயிரை தான் காப்பாற்றிக்கணும்னு நினைச்சது நிச்சயமா தவறு. ஒரு சிறந்த கணவருக்கு அது அடையாளம் இல்லை, அது ஒழுங்கான விஷயம் இல்லை. ஆனா ஆபிரகாம் யாரு? கிரியைகளால ஆபிரகாம் தான் அடையாளத்தை உடையவரா, இல்ல கிருபையினால தான் அடையாளத்தை உடையவரா இருந்தாரா? கிரியைகளை பார்த்தா அவர் யாரு? பொய் சொல்றவன், சரியான கணவர் இல்ல, அட அவனுக்கெல்லாம் ஆசீர்வாதம் கொடுக்காதீங்கப்பா, அப்படிதான் சொல்லுவோம் நம்ம. ஆனா விசுவாசத்தின் படி பார்த்தா ஆபிரகாம் யாரு? கமான் சொல்லுங்க, விசுவாசத்தின் படி பார்த்தா ஆபிரகாம் யாரு? நீதிமான். ஆபிரகாம் விசுவாசத்தினால் நீதிமான் என்னப்பட்டதனால் கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார். என்ன வாக்குத்தத்தம்? உலகத்தை சுதந்திரிப்பான். உலகத்தை சுதந்திரிப்பானா என்ன அர்த்தம்? காஸ்மோஸ்னா என்ன அர்த்தம்? பூமிக்குரிய ஆஸ்திகள், ஐஸ்வர்யங்கள், இன்பங்கள், அவனுக்கு தேவைப்படுகிற சௌகரியங்கள் அத்தனையும் கர்த்தர் கொண்டு வர்றாரு. ஓ, அப்ப நீங்க சொல்லுங்க, ஆபிரகாம் தான் சொந்த கிரியைகளை நம்பி இதை அனுபவிச்சிருப்பாரா, இல்ல விசுவாசத்தினால இதை அனுபவிச்சிருப்பாரா? ஆமென், ஹல்லேலூயா. ஒரு தடவை மட்டும் இல்லை, அடுத்த தடவை என்ன நடக்குதுன்னு பாருங்க. இப்போ இன்னும் ஒரு 20 வருஷம் ஆயிடுச்சு. இப்போது அந்த மனுஷன் கொஞ்சம் திருந்திருக்கலாம் இந்த விஷயத்தில். இப்போ நல்லவர் தான் அவர், நிறைய நீதியின் கிரியைகளை செய்கிறாரு. ஈசாக்க பலி கொடுக்குற அளவுக்கு அவர் கர்த்தர் மேலே ஒரு பெரிய பற்றுதலும் ஒரு அர்ப்பணிப்பு கொண்ட மனுஷன் தான், அதிலெல்லாம் சந்தேகம் இல்லை. ஆனால் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் இன்னும் வளராத மாதிரியே தெரியுது பாருங்க. இந்த ஒரு விஷயத்தில் இப்போ வாங்க, ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 20ஆம் அதிகாரம். இப்போ நான் என்ன உங்களுக்கு எடுத்து காமிச்சிட்டு இருக்கிறேன்னா, இந்த ஆசீர்வாதங்களை சொந்த கிரியைகளால் நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது, இதை விசுவாசத்தினால தான் பெற்றுக்கொள்ள முடியும்ன்றது தான் நான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கிறேன். 20ஆம் அதிகாரம். இப்போ திரும்பவும் இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க. இந்த ஊர் பேர் வந்து கெரார். சரி, அந்த கெரார்ன்றது வந்து பிலிஸ்தீனர்களுடைய தேசம். முதல் போனது எகிப்து தேசத்துக்கு, இப்போ பிலிஸ்தீனர்களுடைய தேசத்துக்கு போகிறார். அந்த ஊர் ராஜா பேர் வந்து அபிமெலேக். அவங்க வீடு பக்கம் இருந்தது, ஒரு லேக் இருந்ததுனால அவர் பேர் அப்படி வச்சாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. ஆனால் அபிமெலேக், இந்த அபிமெலேக்ன்ற ராஜா கிட்ட அதே மாதிரி ஜால்ரா கொட்டுற ஜனங்க இருக்கிறாங்களே கூட, அவங்க ஒரே ஏற்றி விடுறது. ராஜாவே வந்து பொண்ணு வந்துக்குது பாருங்க, 66 வயசு. இப்போ இன்னும் 20 வருஷத்துக்கு அப்புறம் இவங்களுக்கு வயசு என்ன? ஆக்சுவலாக அந்த கான்டெக்ட் நம்ம பார்த்தோன்னா சாராளுக்கு கிட்டத்தட்ட 90 வயசு. இப்போ கவனிங்க, ஷீஸ் அரவுண்ட் 90 years old now. கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் அவங்க சரீரத்தை திரும்பவும் வாலிப சரீரமாக ரினியூ பண்ணிட்டு இருக்கிறார். ஏன்? அப்பதான் அவங்க ஈசாக்க பெற்றெடுத்து வளர்க்க முடியும் தாயாக. கரெக்டா? ஸோ ஆண்டவர் அவங்க சரீரத்தையும் மாற்றி நிற்கிறாரு. ஆபிரகாம் தன் மனைவியை, 2ஆம் வசனம் பாருங்க, திரும்பவும் பாருங்களேன். அங்கே ஆபிரகாம் தன் மனைவியாக சாராளை தன் சகோதரி என்று சொன்னதினாலே.
அந்த ஊருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டார்லிங், ஹனி, ஹவ் ஆர் யூ அப்படிலாம் பேசியிருந்தவர் உள்ளே போனவுடனே, தங்கச்சி நல்லா இருக்கிறேம்மா, யோ தங்கச்சி பார்த்துங்கடா, ஊர் அப்படியே தங்கச்சி என்னன்னா வெயில நிற்க வச்சுக்கிறீங்க, எனக்கு இருக்கிற ஒரே தங்கச்சிடா ஆவோ, என் தங்கச்சி கொண்டுடாதீங்க, என்ன கொண்டுடாதீங்க, தங்கச்சி தாவா, தங்கச்சி வா தங்கச்சி உள்ளே போ தங்கச்சி, இப்படி எல்லார்ட்டும் பேச ஆரம்பிக்கிறான். ஆனவன் என்ன ஆயிடுச்சு, கெராரின் ராஜாவாகிய அபிமலேக்கு ஆள் அனுப்பி சாராளை அழைப்பித்தான். அதே கதை திரும்பி நடக்குது. எப்படா அது இந்த இவர் பெரியவரோட தங்கச்சி கூட்டணும் அப்படின்ட்டு. 3ஆம் வசனம் பாருங்க. தேவன் இரவிலே ஆபிரகாமுக்கு சொப்பனத்தில் தோன்றி, ஆபிரகாமே இப்படி செஞ்சிட்டியே, சாராள் திரும்பி வந்தால்னா உன்னை சாவடிப்பா பாரு அப்படின்னு சொல்ல. ஆண்டவர் யாரை திட்டிருக்கணும்னு சொல்லுங்க பார்க்கலாம் அந்த இடத்துல. ஆபிரகாம். ஆனால் ஆண்டவர் டைரக்டா லேக் கிட்டே போறாரு. எந்த லேக்கு? அபிமலேக்கிட்ட போறாரு. தேவன் இரவிலே அபிமலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி, நீ அழைப்பித்த ஸ்திரீ நிமித்தம் நீ செத்தாய். என்ன மாதிரி டைலாக் பாருங்க. இந்த மாதிரி டைலாக் யாராவது பேச முடியுமா? நீ கூட்டின்னு வந்த அந்த பொண்ணு, ஆமாண்டவர் அந்த பொண்ணுனால நீ சாவுற அப்படின்றாரு. நீ செத்தாய், அவள் ஒருவனுடைய மனைவியா இருக்கிறாளே என்றார். அபிமலேக்கு அவளை சேராதிருந்தான், ஆகையால் அவன், ஆண்டவரே நீதியுள்ள ஜனங்களை அழிப்பீரோ. ஆண்டவர் நீ காமிக்க போறாரு தேவனுடைய கண்களில் யார் நீதிமான் அப்படின்னு சொல்லி. சொந்த கிரியைகளால நீதியா இருக்கிறது வேற, தேவ கிருபையால நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறது வேற. நல்லா கவனிங்க. இப்ப பாவத்தை கர்த்தர் நிச்சயமா என்கரேஜ் பண்றதே இல்லை. பாவம் கண்டிப்பா மோசமான விளைவுகளை கொண்டு வருது. ஆனா கர்த்தருடைய கண்கள்ல ஒரு மனுஷன் தன்னை விசுவாசிச்சு நீதிமானாக்கப்பட்டானா, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் அது மாற்றப்படுறதே இல்லை, அந்த நிலை மாறுறதே இல்லை. தேவனுடைய பிள்ளை தான் கடைசி வரைக்கும். அவன் நீதிமான் ஆக்கிட்டார் இல்லையா? ஆபிரகாம் நீதிமானா தான் அவர் ட்ரீட் பண்றார் பாரு. இவள் தன் சகோதரி என்று அவன் என்னோட சொல்லவில்லையா? அவன் தன் சகோதரி என்று இவளும் சொன்னாலே, உத்தம இருதயத்தோடு சுத்தமான கைகளோடு இதை செய்தேன் என்று சொல்லான். அழுதுருப்பாரா இல்லையா? கரெக்டாக தாண்டவர் பண்ண. அப்பொழுது தேவன், உத்தம இருதயத்தோடு நீ செஞ்சதை நான் பார்த்துருக்கிறேன், அதனால தான் உனக்கு வந்து நான் வார்னிங் கொடுத்தேன், நான் பாவம் செய்யாதபடிக்கு உன்னை நான் தடுத்தேன். எவ்வளோ பேர் இது நடக்கணும்னு உங்கள் வாழ்க்கையில் விருப்பப்படுறீங்க? எப்படி தெரியுமா பிரதர்? நான் பாவம் செய்யும்போது கர்த்தர் தடுத்தா நல்லாயிருக்கும். பாவ இடத்துல இருந்து என்னை வேற இடத்துக்கு கொண்டு போனால் நல்லாயிருக்கும். பாவ உறவுகள்ல இருந்து என்னை வெளியே கொண்டு வந்து என்னை நல்லா வாழ வச்சா நல்லாயிருக்கும். அதுக்கு ரகசியமே இதுதான் பாருங்க. உத்தம இருதயத்தோட கர்த்தரை நம்ம தேடணும்னா, அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்க தான் எனக்கு எல்லாமே, அவரை தேடுற ஜனங்களா நம்ம இருந்தோம்னா பாவம் செய்யாதபடிக்கு அவரே நம்மளை வழி நடத்துவார். ஆமென். அப்போ அவர் சொல்றாரு, அதனால தான் உனக்கு தடை பண்ண, ஆகையால் நீ அவளை தொட நான் உனக்கு இடம் கொடுக்கவில்லை. இப்போ அவன் மனைவியை நீ திருப்பி அனுப்பிவிடு. அவன் ஒரு தீர்க்கதரிசி. ஐயோ எப்படி இருக்குது, அவன் ஒரு பயந்தாங்கோலி அப்படின்னா கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா? அவன் ஒரு உருப்படாதவன், அவன் இந்த விஷயத்தில் திருந்தாத ஜன்மம் அப்படி சொல்ல. அவனை நம்பி நான் மிக வேதனை அடைந்துள்ளேன். அவன் ஒரு நம்ம சும்மா திட்டின்னு கூடாது, ஆபிரகாம் நம்முடைய தகப்பன், கரெக்டா? இந்த வார்த்தைங்க தான் அங்க பொருந்தும். ஆனா கர்த்தர் எப்படி பார்க்கிறார் பாருங்களேன். அவன் ஒரு தீர்க்கதரிசி, நீ பிழைக்கும்படிக்கு அவன் உனக்காக வேண்டுதல் செய்வான். யாருக்கு ஜெபிக்கிறது பாரு இந்த இடத்துல. தப்பு பண்ணவன் பாவம் தப்பு இல்லாம மாட்டிக்கினான் பாரு, அவனுக்காக ஜெபிக்கிறானா, ஜெபம் பண்ணுவான். நீயும் அவளை அனுப்பிவிடாதிருந்தால் நீயும் உன்னை சேர்ந்த யாவரும் சாகவே சாவீர்கள் என்று அறிவாயாக என்று சொப்பனத்தில் அவனுக்கு சொன்னார். இப்ப ராஜா என்ன பண்றாரு தெரியுமா? அடுத்த நாள் காலையிலே உங்களை கூப்பிட்டு ஆபிரகாமை நிப்பாட்டி, நைட்டெல்லாம் தூக்கம் இருந்திருக்காது ராஜாவுக்கு கண்டிப்பா இல்லையா? ஏன் ஒன்று உடம்பு நடுக்கும், இன்னொன்று பெட்டு நினைச்சிருக்குமா இல்லை ஆண்டவர் வந்து இப்படி பேசிட்டாருன்னா இமேஜினேஷன் யூஸ் பண்ணிக்கோ. காலையில் வந்து இவர் நடிகை ஆபிரகாமை கூப்பிட்டு, என்ன நினச்சிருக்கிற மனசுல நீ நைட்ல இருந்து? ராஜா தொண்டை என்னாச்சு? தொண்டையா? மண்டை காப்பாற்றப்பட்ட சந்தோஷப்படுறேன் நான். டேய் பொண்டாட்டியா? ஐயோ ஏன்டா அப்படி பண்ற? கூட்டின்னு போ அப்படின்றார். கூட்டின்னு போயிடு, தயவு செய்து போயிடு இந்த இடத்த விட்டு அப்படின்னு அனுப்புறாரு. 14ஆம் வசனத்தை பாருங்க, verse number 14 பாருங்க, 20:14. ஆபிரகாம் 20:14 பாருங்க. அப்பொழுது அபிமலேக்கு ஆடு மாடுகளையும் வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் ஆபிரகாமுக்கு கொடுத்து, அடடட என்னது இது? இது எதனால கிடைச்சிச்சு? ஆபிரகாமுடைய பாவத்தினாலன்னு சொல்லாதீங்க, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதத்தினால. இந்த ஆசீர்வாதம் எப்படி செயல்படுது? கிரியைகளாலயா விசுவாசத்தினாலயா? விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவனுக்கு நன்மைகள் வந்து சேருது பாருங்க. ஆடு மாடு வேலைக்காரர்கள் எல்லாம் ஆபிரகாமுக்கு கொடுத்து அவன் மனைவியாகிய சாராளையும் அவனிடத்தில் திரும்ப ஒப்புவித்தான். பின்னும் அபிமலேக்கு, இதோ என் தேசம் உனக்கு முன்பாக இருக்கிறது, உன் பார்வைக்கு
சம்மதியான இடத்தில் குடியிரு என்று சொன்னான். பின்பு சாராளை நோக்கி, இப்ப பேசுறான் பாருங்க, உன் சகோதரனுக்கு, இதமா உங்க அண்ணனுக்கு அப்படின்றார். சர்காஸ்டிக்கா பேசுறாரு, பேஜாராயிட்டுக்குது அவருக்கு. அவ்வளோ தடவை அண்ணன் அண்ணன்றேம்மா, உங்க அண்ணனுக்கு 1000 வெள்ளிக்காசு கொடுத்தேன். இவன் ஏன் ஃபைன் கட்டின்னுக்கிறான் அந்த இடத்துல? ஒன்னே ஒண்ணுதான் எக்ஸ்பிளனேஷன் இதுல. விசுவாசத்தினால ஒரு மனுஷன் நீதிமானாக்கப்பட்டா அவன் பாவம் எண்ணப்பட மாட்டாது. அவனுடைய பாவங்கள் அவனுக்கு மன்னிக்கப்பட்டதா இருக்குது. அவன் உலகத்தை சுதந்திரிக்கிறவனா இருக்கிறான். கைவேர்த்துங்க பார்க்கலாம். எல்லாரும் சொல்லுங்க, பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் எண்ணப்பட மாட்டாது. சொல்லுங்க, உலகத்துக்கு சுதந்திரவாளியா இருப்பான். 3 விஷயத்தை எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கும், பாவங்கள் எண்ணப்படாது. அது ரெண்டும் வேற வேற. மூணாவது என்ன தெரியுமா? உலகத்தின் சுதந்திரவாளியாக கர்த்தர் ஏற்படுத்துவார். இதுதான் விசுவாசத்தின் நீதியாக கர்த்தர் ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதம்ன்றதை நம்ம பார்க்குறோம். பாருங்க என்ன நடக்குது. 14, 15 படிச்சிட்டோம் இல்லையா? 17 ஆபிரகாமுடைய மனைவியாக சாராள் நிமித்தம் கர்த்தர் அபிமெலேக்குடைய வீட்டாரின் கர்ப்பங்களை எல்லாம் அடைத்திருந்தபடியால் ஆபிரகாம் தேவனை நோக்கி வேண்டிக் கொண்டான். அப்பொழுது தேவன் ஆபிரகாமை பார்த்து, இப்பொழுது நன்றாய் பேசுகிறாய் ஆபிரகாமே, அப்பொழுது ஏன் தங்கச்சி என்று மறைந்து கொண்டாய்? அதனால் உன் ஜெபத்தை கேட்க மாட்டேன், போய்விடு அப்படி என்று. அப்படி கரெக்டாக இருந்திருக்கும் இல்லையா? ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணாராம் பாருங்களேன். அப்பொழுது தேவன் அபிமெலேக்கையும் அவன் மனைவியையும் அவன் வேலைக்காரிகளையும் குணமாக்கி பிள்ளை பெறும்படி அனுகிரகம் பண்ணினார். விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டவன் ஜெபிக்கும் போது கர்த்தர் கேட்கிறார். ஏன்னா அவன் என்ன தவறு பண்ணாலும் விசுவாசத்தினால உண்டான நீதி அதை விட பெருசாக இருக்குது. அவன் விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்டது நிரந்தரம். அது யாராலுமே மாற்றவே முடியாது. ஹல்லேலூயா. இந்த 3 ஆசீர்வாதங்கள் எழுதிங்க பார்க்கலாம். when you know that you are righteous by faith, இந்த 3 விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா 1, அது என்னது? அது விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி. இந்த விசுவாசத்தினால் உண்டாகும் நீதி என்னென்னத்தை கொண்டு வருது? முதலாவது பாருங்க, பாவங்கள் மன்னிக்கப்படுது. கர்த்தர் உங்க பாவங்களை மன்னிச்சிருக்கிறார், கவலைப்படாதீங்க. உங்க கடந்த காலத்து பாவம் உங்களை துரத்திட்டு வந்து உங்களை சாகடிக்கும்னு சொல்லி பயப்படாதீங்க. கர்த்தர் உங்களை பாவத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்துடைய விளைவுகள் உங்க வாழ்க்கையில வராதபடிக்கு அவர் பாதுகாப்பா இருப்பார். நல்லா கவனிங்க, பாவத்துடைய விளைவுகள் என்ன சொல்லிட்டு இருக்கிறேன் நான்? கர்த்தருடைய சமூகத்திலிருந்து தண்டனை உங்களுக்கு வந்து சேராது. கோபாக்கினையிலிருந்து அவர் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தின் விளைவுகளை துரத்திட்டு வரும்போது கர்த்தர் நல்லவர் நம்பினீங்கன்னா அந்த விளைவுகளையும் கர்த்தர் நன்மையாக திருப்ப வல்லவராக இருக்கிறார் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். நல்லா கவனிங்க, அதை அந்த விளைவுகளும் கர்த்தர் நன்மையாக திருப்ப அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. 2வது அதை எழுதிங்க பார்க்கலாம். பாவம் எண்ணப்பட மாட்டாது, அது ஒரு ஆசீர்வாதம். பாவம் எண்ணப்பட மாட்டாது. your sins will not be imputed to you. உங்க பாவங்கள் உங்களுக்கு எண்ணப்படாது. நீதிமானின் கர்த்தர்களை மாத்திட்ட பிறகு என்ன தவறு செஞ்சாலும் கவனிங்க, தவறு செய்யறதுக்காக கர்த்தர் யாரும் நீதிமானா மாற்றல. நீதியின் உணர்வு வர வர அந்த தவறு செய்யாமலே நம்ம இருப்போம், தவறு ஜெயிப்போம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா நீங்க தவறிட்டீங்கன்னா, ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அந்த மிஸ்டேக் நிமித்தம் உங்க நீதி மாறவே மாறுறது இல்லை. அந்த பாவத்தை உங்க கணக்கில் கர்த்தர் எழுதவே மாட்டார். இதை ஞாபகம் வச்சுங்க. எங்க விசுவாசம் எண்ணப்படுதோ அங்க பாவம் எண்ணப்பட மாட்டாது. Make a note of this. Where faith is counted for righteousness, your sin will never be imputed to you. பாவம் உங்களுக்கு எண்ணப்பட மாட்டவே மாட்டாது. அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது. Your sin will not be imputed to you. Hallelujah. பரலோகத்துக்கு போகும்போது உங்களை வீடியோவில் உங்கள் பாவத்தெல்லாம் போட்டு காமிக்குவாங்க. நிறைய பேர் பிரசங்கம் பண்ணியிருப்பாங்க. கவலைப்படாதீங்க, பரலோகத்தில் அந்த மாதிரி ஒரு தேட்டர் இல்லை, பாவ தேட்டர். இது பாவ தேட்டர் யாருது? இது வந்து விக்டோரியா லேஅவுட்டில் இருக்கிற அந்த ஜனங்களுது. இது பெங்களூரில் இருக்கிற ஜனங்களுது தேட்டர். இது அங்கே போய் நின்று பாப்போம், எப்போ உன் தேட்டர் உன் படத்தான் ஓடின்னு இருக்குது தம்பி, உள்ளே போ பா, நல்லா போட்டு காமிச்சுன்னுக்கிறாங்க. பாப்கார்ன் வேணுமா? பாப்கார்ன் இல்லை சார், இந்த பாவத்துலேருந்து தப்பிக்கிறதுக்கு யோசிச்சு பாரு பார்க்கலாம். நிறைய பேர் அப்படி பிரசங்கம் பண்ணி விட்றாங்க. ஜாக்கிரதையாயிரு வாலிபடே, வாலிபடே அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணி விட்டு, ஜாக்கிரதையாயிரு, உன் பாவங்கள் பெரிய திரையில் அநேகருக்கு ஒளிபரப்பாகும், அக்கம் பக்கம் வீட்டார் அனைவரும் உட்கார்ந்து அவர்கள் பார்த்து உன்னை பரியாசம் செய்வார்கள். ஏன் இப்படி செய்தாய்? ஏன்? ஆயத்தமா பயப்பட்டு நம்மளை குலுக்கி விட்டு, நம்மளே ஏற்கனவே ஒரு சில பயங்களோட வந்திருப்போம் சர்ச்சுக்கு. ஏற்கனவே கடன் கட்ட முடியலையே, இந்த பில்லு பே பண்ண முடியலையே, டாக்டர் வேறு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இந்த மாத்திரை ஒன்று வாங்கணும், இந்த மாத்திரை வேறு போடணுமே, நைட்டு என்ன சமையல் பண்ணணும், இந்த மனுஷன் வேறு சாம்பார் வானான்றாரு, இல்லை என்ன பொரியல் பண்ணாலும் அது தெரியலன்றாரு.
இவ்வளோ எண்ணங்களோட சர்ச்சில் வந்து உட்கார்ந்து ஜாக்கிரதை உன் பாவங்கள் திரையில் காணப்படும்னா, ஒரு ப்ரூஃபில் பாருங்க பைபிள் அப்படி பேசுறதுக்கு. பாவங்கள் அவர் எண்ணப்படுறது இல்லைன்றார் அவர். உங்களுக்கு நான் ஒரு ப்ரூஃப் கொடுக்குறேன் பாருங்க, பாவங்கள் எண்ணப்படுறது இல்லைன்னு சொல்லி. எபிரேயர் 11 அதிகாரத்தில் வீட்டில் போய் படிச்சு பாருங்க. எல்லா விசுவாச வீரர்களை மென்ஷன் பண்ணிட்டு வர்றாரு, நிறைய வீரர்களை. அவங்களுடைய பாவத்தை மென்ஷன் பண்றதே இல்லை. அதில் ஆபிரகாம் பற்றி பேசுறாரு. ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவனானான், இதெல்லாம் வரும். பை த வே பிராக்கெட்ல மனைவியை பற்றி பொய் சொன்னவன் வர்றதே இல்லையே. மோசே பற்றி எழுதும்போது மோசே செய்த பாவங்கள் ரெக்கார்ட் பண்றது இல்லை, மோசே செய்த விசுவாச சாகசங்களை கர்த்தர் எழுதி வைக்கிறார். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். when my faith is counted, my sins are not counted. விசுவாசம் என்னப்படுற இடத்துல பாவம் என்னப்பட மாட்டாது. ஆமென். ரோமர் 4 அதிகாரம் அதோட 6 வசனத்தை பாருங்க. தாவீது சொல்றார், நீதிமான் ஆக்கப்பட்டவனுடைய ஆசீர்வாதம் என்னன்னு அவர் சொல்றாரு பாருங்க. ரோமர் 4:6 ரெடியா இருக்கிறீங்களா? யாரை பத்தி படிக்கிறாரு, யாரை பத்தி சொல்லுகிறாருன்னு பாருங்க. அவர் அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனால் நீதிமான் என்னப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை சொல்றாரு. எவ்வளோ பாக்கியவான் தெரியுமா அவன் அப்படின்றார் தாவீது. கிரியைகள் இல்லாம தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்டது யாரு? யார் அது? சொல்லுங்க சொல்லுங்க, உங்க மேல கை வச்சு சொல்லுங்க. நான் தான் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா சொல்லுங்க. யார் அந்த பையன்? நான் தான் அந்த பையன். நம்ம தான், நம்மளை பார்த்தா. கிரியைகள் இல்லாம தேவனால் நீதிமான் ஆக்கப்பட்ட மனுஷன் யாரு? நம்ம தான். பாக்கியவான். சொல்லுங்க, நான் பாக்கியவான் சொல்றாரு. அந்த பாக்கியத்தை குறித்து எழுதுறேன் பாருன்றாரு. 7ஆம் வசனத்தை அவர் சொல்றாரு, முதல் பாக்கியம் என்ன தெரியுமா? எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். முதல் ஆசீர்வாதம் என்ன எழுதிக்கிட்டோம்? forgiven, you are forgiven. ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, மூடப்பட்டதுன்றாரு. ஆண்டவர் தோண்டி எடுத்து காமிக்க மாட்டார். என்ன ஆச்சு தெரியுமா போன வருஷம் பாத்தியா என்ன பண்ண நீ? இல்ல, மூடப்பட்டது, covered by the blood. ரெண்டாவது ஆசீர்வாதம் பாருங்க, 8வது வசனம். 8ஆம் வசனம், எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லி இருக்கிறான். your sins are not imputed. 3வது ஆசீர்வாதம் என்னது? ரோமர் 4 அதிகாரம் 13ஆம் வசனத்தை நம்ம படிக்கிறோம். அதே அதிகாரம் தான், அதே அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கிறோம். உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம். உலகத்தில் இருக்கிற சகல நன்மைகளும் ஆசீர்வாதம் நமக்கு உடையதுன்ற இந்த அருமையான வாக்கு தத்தத்தை கர்த்தர் நம்மளுக்கு கொடுக்குறார். இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு உண்மை நம்ம கற்றுக்கிட்டோம். ஆசீர்வாதம் ஒன்று வெறும் பணம், வெறும் வீடு, கார் அப்படின்னு மட்டும் யோசிக்காம கர்த்தர் சொல்றாரு, ஆசீர்வாதம்னா ஒன்று உனக்கு என்ன ஞாபகம் வரணும்? என்னை நீ நம்பினதுனால உன்னை நான் என் முன்னாடி நீதிமானாக்கணும் பார், அதை நினைச்சு பார் அப்படின்றார். வாட் இஸ் த பிளெஸிங் ஆஃப் ஏப்ரஹாம்? ரைச்சஸ்னஸ் பை ஃபெய்த். விசுவாசத்தினால நீதிமான் என்னப்படுகிற அந்த ஆசீர்வாதத்தின் நிலை. அது நிமித்தம் நம்மளுக்கு என்ன கொடுக்கப்படுது? உலகத்தை சுதந்திரிக்கிறான்ற அந்த வாக்கு தத்தம் கொடுக்கப்படுது. அது நிமித்தம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டுருச்சு. அது நிமித்தம் பாவங்கள் எண்ணப்பட மாட்டாது. நான் இம்ப்யூட்டேஷன் ஆஃப் சென்ஸ். அப்போ முதல்ல நம்ம எது மேலே விசுவாசம் வைக்கணும்? நீதி மேலே விசுவாசம் வைக்கணும். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு என்ன வேணும், என்னென்ன நன்மை வேணும்? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. கவனிச்சிங்களா? மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதி. எல்லாம் சொல்லுங்க, அவருடைய நீதி. ஏன் நீதி இல்லை? அவருடைய நீதி. அவருடைய நீதி நம்மளுக்கு எப்படி கிடைச்சிச்சு? அவரை விசுவாசிக்கும் போது கிடைச்சிச்சு நமக்கு. இட்ஸ் நாட் அவர் ரைச்சஸ்னஸ், ஹிஸ் ரைச்சஸ்னஸ். அவருடைய நீதியை தேடுங்க, அப்பொழுது இவைகள் எல்லாம், எல்லாம் சொல்லுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். என்ன இவைகள் எல்லாம்? அந்த அதிகாரத்திலே போட்டிருக்குது. என்ன சாப்பிடலான்னு கவலைப்படாத. சரியா? ஆண்கள்கிட்ட பேசுறாரு. ஹல்லேலூயா. அப்புறம் சொல்றாரு, என்ன உடுத்தலான்னு கவலைப்படாத. பொண்ணுங்கள்ட்ட பேசினார் அந்த இடத்துல. சும்மா கவலைப்பட்டுன்னு இருக்காத. பீரோ ஃபுல்லு துணி இருக்கும், என்ன போடுறதுன்னே தெரியலங்க, நாளைக்கு எதுவுமே இல்லைன்னு வாங்க. எதுவுமே இல்லையா? எவ்வளோ துணி இருக்குது. அவங்க என்ன நம்ம சொல்ல வர்றாங்க? புதுசா எதுவுமே இல்லைன்னு சொல்ல வர்றாங்க. கரெக்டா இல்லையா? இருக்கணும், 2 வாரத்துக்கு ஒரு தடவை புதுசாக இருந்துனே இருக்கணும். உங்கள் கணவர் விசுவாசனால் நீதிமான் ஆக்கப்பட்ட வெளிப்பாடுடையவராக இருந்தால் உங்களுக்கு தாராளமாக வாங்கி தருவாராக. ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பாருங்க. ஆண்டவர் செய்வார், அது அத்தனை நம்மளுக்காக செய்வார். கெட்ட குமாரன் வீட்டுக்கு திரும்பி வரும்போது அவங்க அப்பா அவனுக்கு நிறைய நன்மைகளை கொடுத்தார். உங்களுக்கு ஒரு சின்ன பைபிள் குவிஸ். அவங்க அப்பா அவனுக்கு கொடுத்த பொருட்கள்னு வரும்போது அவர் கொடுத்த முதல் ஆசீர்வாதம், நன்மை என்ன சொல்ல முடியுமா உங்களால? நிறைய கொடுத்தார். கையில் மோதிரமும், காலுக்கு செருப்பு, கழுத்தை என்ன சொல்றது அறுத்து அந்த அந்த கண்ணுக்குட்டியை அவருக்கு ஒரு பெரிய ஒரு பலி ஏற்படுத்தி, அவனுக்கு அந்த ஊருக்கே ஒரு பெரிய பார்ட்டி ஏற்படுத்தி முதல்ல என்ன கொடுத்தாரு மகனுக்கு? இப்போ சரி, அதாவது தூரத்தில் இருக்கும்போதே தகப்பன் தன்னை
ஓங்கி அரைஞ்சாரா? என்ன சொன்னீங்க? ஓடி வந்தாரா? சரி சரி சரி, கரெக்ட். ஓடி போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னார் வேலைக்காரங்களை பார்த்து? ஃபர்ஸ்ட் அவனுக்கு போட்டு வச்சது என்னது? உயர்ந்த வஸ்திரம். சொல்லுங்க எல்லாருமே அதை. உயர்ந்த வஸ்திரம். இந்த உயர்ந்த வஸ்திரம் எது கிடையாலும்? தேவ நீதி கிடையாலும், நீதியின் சால்வை கிடையாலும். என்ன அருமையான விஷயம் பாருங்க. உயர்ந்த வஸ்திரம் வந்துட்ட பிறகு அப்புறம் தான் மோதிரம் வருது, அதுக்கப்புறம் தான் காலுக்கு உயர்ந்த ரகமான செருப்பு வருது, அதுக்கப்புறம் தான் பெரிய பார்ட்டியை ஆயத்தப்படுத்துறாரு. கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்றாரு, பார் என்னை தேடி நீ வந்திருக்கிற, உங்ககிட்ட ஓடி வந்து என் கிருபையினால உனக்கு நான் நீதியை தான் ஃபர்ஸ்ட் கொடுப்பேன். நீ நீதிமான் என்ற வெளிப்பாடை பெற்றுக்கொண்டனா, தேவ நீதி உடையவன்ற அந்த அங்கே நீ உன்னுடைய மனசுல நீ தரிச்சுக்கிட்டனா, எல்லா நன்மையும் உன்னை தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க, மற்ற இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். So what's the main thing? The righteousness of God. அதனால சுகத்துக்காக அறிக்கை செய்யறதை விட அதிகமாக, செழிப்புக்காக அறிக்கை செய்யறதை விட அதிகமாக, பொருளாதாரத்துக்காக அறிக்கை செய்யறதை விட அதிகமாக நான் தேவனுடைய நீதியை உடையவன் அறிக்கை செய்யறது அதிகமாக இருக்கணும். அந்த நீதியின் வெளிப்பாடு வந்துருச்சுன்னா வேறெல்லாம் நம்மளை துரத்திட்டு வரோம், சகல நன்மைகளும் நம்மளை நிரம்பிடும் சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை வெளிப்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இதில் அருமையான ஒரு ஆசீர்வாதத்தை கவனிச்சிங்களா? அந்த அப்பா அந்த மகன்கிட்ட குளிச்சுட்டு வாடான்ற ஒரு வார்த்தை கூட சொல்லப்பார். லேட்டர் அவன் குளிச்சிருப்பான்னு நம்மளுக்கு தெரிய வருது, கரெக்டாக இல்லையா? ஆனால் அந்த அங்கேயே போகிறதுக்கு முன்னாடி, அது போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு என்ன அழுக்காயிடுது அப்படின்னு சொல்லாமல் அதை போட்டு விடுறாரு. In other words, God is not waiting for you to clean yourself up before He calls you righteous. உங்களை நீதிமான் அழைக்கிறதுக்கு நீங்கள் சுத்திகரிக்கப்படுங்க. ஃபர்ஸ்ட் போய் இந்த கெட்ட பழக்கத்தெல்லாம் விட்டுவா, ஃபர்ஸ்ட் போய் நல்லவனா வாழ்ந்து காமி, அப்புறம் நீதிமானவன் அழைக்கிறேன்னு கர்த்தர் சொல்றதே இல்லை. கர்த்தர் சொல்றார், முதல் இந்த நீதியை இலவசமா வாங்கிக்க, அதுக்கப்புறம் இந்த துர்வாசனை எல்லாம் உன்னை விட்டு போயிடும், அதுக்கப்புறம் எல்லா கெட்ட பழக்கமும் காணாம போயிடும். எல்லாரும் சொல்லுங்க, நான் நீதிமானா இருக்கிறேன். அதை சொல்லிட்டே இருங்க. அந்த வெளிப்பாடு மனதளவில் நரம்பட்டும், எல்லா கெட்ட பழக்கங்கள் எல்லாம் உதிர்ந்து போயிடும் பாரு, எல்லாம் காணாம போயிடும். இன்னைக்கு நம்ம என்னன்னா, நம்மளை நீதிமான அறிக்கை செய்யறதுக்கு வெயிட் பண்ணுகிறோம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் விட்டுறேன், ஃபர்ஸ்ட் இது திருந்துறேன், ஃபர்ஸ்ட் இதில் மாறுறேன், அப்புறம் நீதிமான்னு சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், அதுக்கு தான் நீ அதை உன்னால் விட முடியவே இல்லை. அதுக்காகத்தான் அந்த விஷயத்தில் நீ வெளியே வர முடியல. நீ என்ன பண்ண தெரியுமா? தினமும் காலில் இருந்துச்சு, நான் தேவ நீதி உடையவனாக இருக்கிறேன், இலவசமாக நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன், என் பாவங்கள் மன்னிக்கப்பட்டாச்சு. ரெண்டாவது, என் பாவங்கள் எண்ணப்பட மாட்டாது. மூன்றாவதாக, நான் உலகத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறேன். இதுங்களை அறிக்கை செஞ்சுட்டே இருங்க. நீதி அறிக்கை செய்யுங்க, நீதியின் வரங்களை அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் எல்லா நன்மைகளும் உங்கள் வாசலில் கொண்டு வருவார், சகல நன்மைகள் உங்களை தேடி வர்ற மாதிரி செய்வார். ஆமென். ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்னது? அது விசுவாசத்தினால உண்டாகும் தேவனுடைய இலவசமான நீதி. அதை அறிக்கை செய்ய சகல நன்மைகள் நம்மளுக்கு வந்து சேரும். இன்னைக்கு இருக்கிற மாதிரி நீங்க இருக்க போறதில்ல. பெற்றுக்கொள்ளுங்க, பார்க்கலாம். பல மடங்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார். உன்னதங்கள்ல கர்த்தர் உங்களை அமர செய்திருக்கிறார். அது சீக்கிரம் தெரிய வரும் பாருங்க. உங்க வியாதிக்கு மேல நீங்க ஆளுகை செய்வீங்க, பலவீனத்துக்கு மேல ஆளுகை செய்வீங்க, குறைபாடுக்கு மேல ஆளுகை செய்வீங்க. நன்மைகள் உங்களை தேடி வரும். ஆமென். ஒன்னே ஒண்ணுதான், கர்த்தர் நல்லவர் நான் நம்புறேன். என் கர்த்தர் என்ன நீதிமான் ஆக்கிட்டார் நான் நம்புறேன். ஓ ஹல்லேலூயா, நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் நான் நம்புறேன். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா நீங்க கர்த்தருடைய மகிமையை பார்ப்பீங்க. விசுவாசிங்க. பிலீவ் காட், பிலீவ் காட், பிலீவ் காட். உண்மையா நடந்த சம்பவம் பாருங்க. பல வருஷங்களுக்கு முன்னாடி தமிழ்நாட்டு பகுதியில் ஒருத்தருக்கு 5 பிள்ளைகள். ஆனா பிரெயின் டியூமர் வந்து கணவர் இறந்துட்டார். கடைசி பிள்ளை ஒரு குழந்தையா இருக்கிறான் பாருங்க. கை குழந்தையா இருக்கும் போதே அப்பா இறந்துட்டார். இந்த தாயாருக்கு பெரிய சப்போர்ட் இல்லை, பணம் நிறைய இல்லை, வருமானத்துடைய வழி நிறைய இல்லை. ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் பாருங்க, அவங்களுக்கு பைபிளை படிக்க தெரியுமா பாருங்க. அவங்களுக்கு பைபிளை படிக்க தெரியுமா? அவங்களுக்கு பெரிய படிப்பறிவு கூட இல்லையா பாருங்க தாயாருக்கு. பட் she knew how to read the Bible. இந்த வேதத்தை படிச்சு கர்த்தர் நல்லவர் என்ற வெளிப்பாடை பிடிச்சுட்டாங்களாம். She believed that God is able to make her live. தேவனால என்ன வாழ வைக்க முடியும்னு சொல்லி விசுவாசிச்சாங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசம், விசுவாசம். ஏன் கர்த்தர் நல்லவர், அவர் என்ன வாழ வைக்க வல்லவரா இருக்கிறார். இட்லி மாவு அரைக்கிற ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாங்களாம் பாரு. அவங்க அரிசி எல்லாம் எடுத்து கொடுக்கும்போது இவங்க மாவு அரைச்சி தருவாங்களாம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்களாம், பாவம் இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க, 5 பிள்ளைங்க வச்சிருக்கிறாங்க, அவங்க கொஞ்சம் மாவு கொஞ்சம் கொடுத்துட்டு போவாங்களாம். என்ன பண்ணுவாங்க தெரியுமா? எல்லா வீட்டிலேருந்து கிடைக்கிற கொஞ்சம் மாவுங்கள்லாம் கலந்து பிள்ளைங்களுக்கு இட்லி தோசைலாம் செஞ்சு கொடுப்பாங்களாம். இதுதான் அவங்களுடைய ஏழ்மத்தளத்தின் நிலை. ஒரு நாள் அவங்ககிட்ட எந்த அளவுக்கு பணம் இல்லாமல் போயிடுச்சுன்னா, கொஞ்சம் தூரம் தான் கடைக்கு போயிட்டு வரணும்,
பஸ்ஸில் போகணும். பஸ்ஸுக்கு பணத்தை செலவு பண்ணிட்டேன்னா என் பிள்ளைங்களுக்கு எதுவும் வாங்க முடியாது, இருக்கிறது ஒரு சில ரூபாய்கள் தான். நடந்தே போனாங்களாம் பாரு, 5 கிலோமீட்டர் தூரம் நடந்தே போய் இவங்களுக்கு இருக்கிற காசில் வெறும் 5 எலுமிச்சை பழம் மட்டும்தான் வாங்கிட்டு வர முடிஞ்சிச்சான். நடந்து வந்து எலுமிச்சை பழத்தில் இவங்க எல்லாருக்கும் ஜூஸ் போட்டு கொடுத்து அந்த நாள் அவங்களுடைய உணவு அதுவாக தான் இருந்துச்சான். ஒரு குறிப்பிட்ட நாள் அப்படி தான் நடந்துச்சான் பாருங்க. சில நேரம் அப்படி தான் இருக்கணும் வாழ்க்கையில். எவ்வளோ நாள் தான் ஆண்டவரை நம்புறது, எப்போ தான் என் சூழ்நிலை மாறும். ஆனால் இவங்கள போல தான் நம்ம செய்யணும். தொடர்ந்து நம்பினாங்க, தொடர்ந்து விசுவாசாங்க. மெதுவாக கர்த்தர் அவங்களை உயர்த்த ஆரம்பித்தார். என்ன நடந்துச்சு தெரியுமா? 5 பிள்ளைகளையும் நல்லா படிக்க வச்சாங்க. நல்லா படிக்க வச்சு எல்லாரும் பெரிய பெரிய பதவியில் இருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த அம்மா அவ்வளோ சந்தோஷமாக செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. 5 பிள்ளைங்களும் கோடீஸ்வரர்களாக மாறிட்டாங்க. எல்லாம் BMW ஆடி காரில் தான் வர்றாங்க. அவங்க அம்மாவுக்கு ஒரு குறைவு இல்லை, நிச்சயமாக ஒரு குறைவும் இல்லை. ரொம்பவே நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நான் சொல்கிறேன், உலகத்தை சுதந்திரிக்கிறவங்க கர்த்தர் சொல்லிட்டாருனா அதை நம்புறவனுக்கு அது நடக்கும். இன்னைக்கு இருக்கிற கடன் எல்லா நாளும் உங்கள் வாழ்க்கையில் இருக்க போகிறதில்ல. கர்த்தர் உயர்த்துவார். ஹல்லேலூயா. குறைவுகள் நிறைவாகும். ஆளுகை செய்கிறவர்களா கர்த்தர் நம்மளை மாற்றுவார், நம்மளை பலப்படுத்துவார், நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா. கை உயர்த்துங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் எனக்கு உண்டா இருக்குது. சொல்லுங்க, விசுவாசத்தினால் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன். சொல்லுங்க, அதனால நான் மன்னிக்கப்பட்டவன், என் பாவங்கள் எண்ணப்பட மாட்டாது. கைவெத்தி சொல்லுங்க, நான் உலகத்தையே சுதந்திரிக்கிறவனா இருக்கிறேன். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். கர்த்தர் நல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமின் ஆசீர்வாதம். என்ன ஒரு அருமையான வார்த்தை. தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு சுகத்தை கொடுக்கும்படி, செழிப்பை கொண்டு வரும்படி, சமாதானத்தை கொடுக்கும்படி அவருடைய பிரசங்கிக்கப்பட்ட வார்த்தையை பயன்படுத்துறார். இந்த பிரசங்கம் உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். உங்களுடைய தேவைக்கேற்ற மாதிரி கர்த்தர் உங்களோட பேசியிருப்பார், உங்களை பலப்படுத்தி இருப்பார். நம்ம ஜெபிக்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த விஷயங்களை ஞாபகம் வச்சுங்க. தேவன் நல்லவர், அவர் உங்க மேல கிருபையா இருக்கிறார். நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி அவர் விருப்பப்படுறார். உங்க வாழ்க்கையில நடக்கிற சகல காரியங்களையும் நன்மைக்கு எதுவாக அவர் திருப்பிட்டு இருக்கிறார். வாங்க ஜெபிக்கலாம். பிதாவே, உங்க தயவுக்காக நன்றி செலுத்துறோம். இந்த செய்தியை கேட்ட உங்க பிள்ளையை நீங்க தொடுங்க, ஆசீர்வதிங்க, நன்மையால நிரப்புங்க, பலத்தால நிரப்புங்க. அவங்களுக்கு என்ன தேவை இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி அந்த தேவைகளை சந்திங்க. குடும்பங்களை ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, தொழில் ஆசீர்வதிங்க. ஒரு நன்மையிலும் குறைபடாதபடிக்கு நிறைவான ஆசீர்வாதங்களால் நிரப்புங்க. இன்னும் பல நன்மையான காரியங்களை செய்வீங்கன்னு எதிர்பார்க்கிறோம். பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.